1 கோடி ரூபா. என்ன செய்யணும்? கிட்னாப். யார? அது உனக்கான அவசியம். உன் கூட இன்னும் 3 பேர் இருப்பாங்க. யாரை கிட்னாப் பண்றோம், அவங்க யாரு, பிளான் என்ன, இதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. இது உன்னோட சேஃப்டிக்காக. சேஃப்டின்னு சொல்ற. ஆமா, நீ யாரு? நான் யாருங்கிறது உனக்கான அவசியம். இதுவும் உன்னோட சேஃப்டிக்காக தான். ஒரு நாள் வேலை, 1 கோடி ரூபாய். ஹலோ 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 பிரதர், பிரதர் பேசும்போதே போறீங்க. மார்க்கெட்ல இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபோன் காலுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறவங்க வர மாட்டாங்க. Choice is yours. B25 கார் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ண. டிக்கியை ஓப்பன் பண்ணி வை. பார்சல் வர வரைக்கும் கார்லேயே உட்காந்து வெயிட் பண்ண. காரை விட்டு இறங்க வேண்டாம், கிளம்பு. நெக்ஸ்ட் வர சர்க்கிள் ரைட் எடு. நெக்ஸ்ட் ஒரு மண் ரோடு, அந்த வழியா போ. ஆமா சார். பார்சல் அந்த கார் டிக்கிக்கு ஷிஃப்ட் பண்ண. பயப்படாத, அவன் உயிரோட தான் இருக்கான். நீ இப்ப அங்கிருந்து கிளம்பு. நீ இறங்க வேண்டிய பாயிண்ட் வந்துடுச்சு. நான் இங்கே தான், நிறுத்துங்க. அங்க இருக்கிற ப்ளூ காரை எடுத்துக்கிட்டு கிளம்பு. ஈசிஆர் பிரார்த்தனா தாண்டி 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும், அங்க வெயிட் பண்ணு.
ஞாபகம் இருக்கு. உன் காருக்கு எதிர நின்றுட்டு இருக்கிறது என்னோட ஏஜென்ட். கேஷ்பேக் அவங்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம். நீ கொண்டு வந்த 10 கோடியில ₹1 குறைஞ்சாலும் உங்க ஆளோட பணம் கூட கிடைக்காது. பிரார்த்தனா தாண்டி 2 கிலோமீட்டர்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்க ஒரு கார் பார்க் ஆயிருக்கும். அந்த கார் டிக்கில உங்க ஆளு சேஃபா இருப்பான். போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆபரேஷன் சக்சஸ். இன்னைக்கு ராத்திரி பாரத் மில்ஸ்க்கு வந்து உங்க ஷேரை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார். அதை ஓப்பன் பண்ண. ஓகே சார். இது வேலைக்காகதியா? உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், ஓப்பன் பண்ண. நல்லா இருக்கு சார். வேலைக்காகாது. ஏன் சார்? எமோஷனல் இல்லையே. உனத்துக்கு என்ன சார் எமோஷன்? உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஃபோட்டோ ஹாய். ஓப்பன் பண்ணு. குட் மார்னிங். குட் மார்னிங். கொஞ்சம் டஸ்ட்டும் பிளட் ஆட் பண்ணு. பிளட் எதியா போடியா? ஒன்ஸ் சைட்டை ஓப்பன் பண்ணா பிளட் மேலேயே கொட்டுற மாதிரி இருக்கணும். இந்த கிரைம் செக்ஷன்ல செத்து போனவங்களோட போட்டோவை எடுத்து உங்க சென்சிபிலிட்டி சுத்தமா செத்து போச்சு மூர்த்தி சார். என் விஷயம் இருக்கட்டும். ரிப்போர்ட்ல எம்பியோட பேரை போட்டது நீங்க தானே? போட்டேன். ஏன்? ஏன்னா எம்பி அங்க பயங்கர டென்ஷன்ல இருக்காராம். எம்பி பண்ண கரப்ஷனை பத்தி எழுந்ததுக்கு ஜனங்க டென்ஷன் ஆகல. அட்லீஸ்ட் எம்பியாவது டென்ஷன் ஆயிட்டாரு. யாருமே ரியாக்ட் ஆகலன்னா ஆக்சுவலி எதுக்கு எழுதணும் சொல்லுங்க? எழுதி என்னத்தங்க சாதிச்சிங்க? மூர்த்தி, குட் மார்னிங் சார். உட்காருங்க சார். ஜேர்னலிஸ்ட்ங்கிறவங்க வீட்டு வாசல்ல கட்டி வைக்கிற நாய் மாதிரி திருடம் வந்தா கொலைக்கணும். அதை கேட்டு ஓனர் எழுந்துக்கிறானா இல்லையாங்கிறது வேற விஷயம். we are the watch dogs of the society. அநியாயம் நடந்தா குரல் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நாம கொடுக்கலாம் சார். ஆனா பொம்பளை புள்ளைக்கு எதுக்கு? அவங்க பகை தீர்த்துக்கிறதுக்கு இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? நாம ஜேர்னலிஸ்ட்னு அடுத்தவங்களுக்கு காட்டுறது நம்ம கார்ல ஒட்டி இருக்கிற பிரஸ் ஸ்டிக்கரோ இல்ல இந்த ஐடி கார்டோ இல்ல மூர்த்தி சார். இந்த பயமுறுத்தல் தான். அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது நமக்கு வார்னிங் வரலன்னா நம்ம எல்லாரும் உண்மை பேசுறதே மறந்து போயிடுவோம். நியூஸ்ங்கிறது நிஜம் சார். அந்த நிஜத்தை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் ஜேர்னலிசம். அது நீங்க ஜேர்னலிசம் படிக்கும் போது கொடுத்த டெஃபினிஷன். இப்ப சிலபஸ்லாம் மாறி போயிடுச்சு. நியூஸ்னா நிஜத்தை எழுதுறது கிடையாது. நம்ம எழுதுறது நிஜம்னு அவங்கள நம்ப வைக்கணும். அதனால தான் ஃபிளாஷ் நியூஸா போட்டு அப்படியே சாத்திக்கிட்டே இருக்கிறது. அந்த எம்பிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். அவங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கே தெரியும்ல. திடீர்னு உள்ள போந்து அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்றது சார்? ஃபேன்ஸ் ஹர்ட் ஆவாங்கன்னு இந்தியா தோத்து போன மேட்ச் போய் ஜெயிச்சிருச்சுன்னு எழுத முடியாதுல்ல சார். நிஜத்தை தான் எழுதணும். ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட், ரைட்? ரொம்ப அருமையா சொன்னம்மா. இதுங்களை வச்சுக்கிட்டு. ஹலோ மேடம், தயாமயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் ரைட் பண்றாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு மேடம். இது எல்லாமே ஏற்கனவே ஃபைல் பண்ணதான் சார். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. சந்து, அந்த பொண்ணு யாரு? தெரியலையே சார். போய் யாருன்னு கொஞ்சம் கேளு. ஓகே சார். டோட்டலாக 38 இதை lakhs. வச்சுக்கோங்க மீதி சார். எல்லாமே ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஹலோ மேடம், யார் வேணும் உங்களுக்கு? சசிரேகா ஃப்ரம் பிரபா நியூஸ். இங்க ரைட் போயிட்டு இருக்குல்ல, அதை கவர் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஓ, திஸ் இஸ் சந்திரசேகர் ஃப்ரம் தயாமயம் அனாத ஆசிரமம். இங்க நான் அக்கௌண்டண்டா வேலை செய்றேங்க. டீ வேணுமா மேடம்? காஃபி? ஒரு 2 minutes உட்காருங்க மேடம், நான் வந்துடுறேன். இது எல்லாத்துக்கும் இன்னொரு காப்பி வைக்க சொல்லிருங்க. என்ன விஷயமா? யாரோ ரிப்போர்ட்டர் சார் இங்க ரைடு நடக்குதுல்ல. யாரோ ரிப்போர்ட்டர் சார் இங்க ரைடு நடக்குதுல கவர் பண்ண வந்திருக்காங்க. அதுக்குள்ள மீடியாக்கு விஷயம் எப்படி போச்சு? தெரியாது சார். ஏதோ பண்ணிட்டு போட்டோம். தப்பு பண்ணாத நாம எதுக்கு பயப்படணும்?
இந்த மேட்ரு வெளியில் வந்ததுன்னா நம்ம சேர்மனுக்கு எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா? ஓ நமக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேவையே என்ன? போய் அந்த பொண்ணை மேனேஜ் பண்ண போ. இங்கே பாரு, இப்போ என்ன ஒரு 50,000 தந்துடுறேன்னு சொல்லு. ஓகே சார். போ. மேடம் மேடம் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அந்த பக்கம் வரீங்களா ப்ளீஸ்? எதுக்கு? காலையில் யார் முகத்தில் முழிச்சனோ தெரியல. ஜாக் பாட்டு விஷயம் என்னன்னு சொன்னா துள்ளி குதிப்பீங்க. வாங்க மேடம், வாங்க வாங்க மேடம். கம் கம் கம். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. எது கொடுக்கணும்? ஃபோன் பே பண்ணவா கூகுள் பே பண்ணவா? அது எதுக்காக? உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. சாயந்தரம் யாருக்கும் தெரியாம வந்து 50,000 கொடுத்துட்டு போயிடுறேன். அதான் மேடம், இந்த நியூஸ் வெளியே வரக்கூடாதுன்னு என் பாஸ் ஆஃபர் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு அது பத்தலன்னா சொல்லுங்க, இன்னொரு 5,000 எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். இந்த ஆஃபர் உங்களுக்கு ஓகேவா? உன் ஆஃபர்க்கான ரெஸ்பான்ஸ் நாளைக்கு வெப்சைட்ல பாத்துக்கோ. என்ன வெப்சைட்டுங்கிறாங்க? சார் 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 இங்க வாங்க சார். என்னாச்சு? அந்த பொண்ணு ரெய்டு மேட்டரோட லஞ்ச மேட்டரையும் சேர்த்து எழுதிருமோன்னு பயமா இருக்கு சார். டேய், டைரக்டா காசு கொடுக்குறேன்னு சொன்னா யாரா இருந்தாலும் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓ. அந்த பொண்ணோட கையை பிடிப்போ இல்ல காலை பிடிப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த மேட்டர் மட்டும் வெளியில வரவே கூடாது. ஏதாவது ஒன்று செஞ்சு மேனேஜ் பண்ணு. சார் லவ் யூ. ஒரு வேலையும் உருப்படியா பண்ணாத. இதெல்லாம் ரொம்ப ரேர் மேடம். நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அதிசயம் தான். ஹலோ ஹலோ, ரிசப்ஷன் அந்த பக்கம். சார் அந்த பொண்ணு கிட்ட போ. மேடம்க்கு என்ன நல்லா தெரியும். மறுபடியும் எதுக்கு வந்திருக்க? சாரி மேடம், காலையில் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நீங்க போனதுக்கப்புறம் என் மேனேஜர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு அறிவு இருக்கா? யாருக்கு? வயிற்றுக்கு சோற தின்றியா வேற ஏதாவது தின்றியா நானா? அப்படின்னு திட்டினாருங்க. ஓ மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். என்னது அது? ஹோண்டா ஆக்டிவாங்க 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ங்க. நீங்க ஒரு தடவை பெட்ரோல் போட்டா 60 நாளைக்கு திரும்ப போடவே தேவையில்ல. நீங்க வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்குங்க. வண்டியில போகும்போது சும்மா ஸ்வைன்னு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குங்க. நீங்க லேடிஸ்ங்கிறதுனால பிங்க் கலர் வாங்கியிருக்கோம். பாருங்க, நீங்க இன்னைக்கு பிங்க் தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, இமிடியேட்டா ஷோரூமுக்கு போய் என்ன கலர் வேணுமோ எடுத்துட்டு வந்துடலாம். சேல்ஸ்மேன்ல அதான் ஒரே டேக்ல பேசுறான். இது என்னது? அது காஞ்ச மிளகாங்க, குழம்புல போடுறதுக்கு. அது லெமன் ரைஸ் பண்றதுக்கு. உங்க பேர் என்னங்க? மூர்த்திப்பா. மூர்த்தி சார் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட்டுங்க. ஆனா இது அதுக்கு இல்லங்க. மிளகாய் எடுத்து வண்டியில கட்டிக்கங்க. இந்த பழத்து மேல வண்டி ஏத்திட்டு போங்க. ஓ திஷ்டி போயிடும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ இங்க வா. மூர்த்தி சார், நீங்களும் வாங்க. டோன்ட் மேடம். எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுங்க. சரி, கீ குடுக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, ஸ்மைல். ஒன் மோர். மூர்த்தி சார் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் மேடம் அனுப்புறேன், மேடம் உனக்கு அனுப்புவாங்க. அதுக்கு அவசியம் இருக்காது. நாளைக்கு வெப்சைட்ல பாத்துக்கோ. என்னது? உன் கையால நீ குடுக்குற லஞ்சத்துக்கு ப்ரூஃப் வேணும்ல. மேடம், உங்களுக்கு எங்க பேக்ரவுண்ட் தெரியாது. தேவையில்லாம நீங்க மாட்டிப்பீங்க. என்ன உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்? என் மேனேஜர் யார் தெரியுமா? இந்த ஏரியா கவுன்சிலர் கருணாகரன். அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவர் வார்னிங் கொடுத்தாருன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. இவ்ளோ சீரியஸா நீ வார்னிங் கொடுக்கும்போது நான் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? சரி, அப்ப அவர் பேரையும் சேர்த்தே நாளைக்கு ஹெட்லைன்ல போடுவோம். கவுன்சிலர் கொடுத்த கமிஷனர் கொண்டு வந்து கொடுத்த சேல்ஸ்மேன். இதுக்காக ஒரு போட்டோ ப்ளீஸ். சார் சார், அவங்க பைக்கை வேணான்னு சொல்லிட்டாங்க சார். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும்னு உங்க ஃப்ரெண்டு கருணாகரன் பேரை கூட சொல்லி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? இல்ல சார், மொத்தமும் பழா போயிடுச்சு. அந்த பொண்ணை பத்தி நான் விசாரிச்சு பார்த்தேன். ஒரு புலான் தேவியாங்க. ஏற்கனவே ஒரு எம்பியை பத்தி. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. நாளைக்கு நியூஸ்ல இந்த மேட்டர் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீ இந்த ஆபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. சார் 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 அப்படி சொல்லாதீங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே, நாளைக்கு 10:30க்கு சாய் ஸ்பாட்ல பார்க்கலாம். நீயா? எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நியூஸை போட்டுறாதீங்க மேடம். உங்களுக்கு புடியமா போகும். ப்ளீஸ் மேடம், புரிஞ்சுக்கோங்க மேடம். உங்க காலில் கூட விழ. ஓவரா பண்ணாத. டோன்ட் கம் க்ளோஸ். அனாதை பசங்க பட்னியா கிடக்க கூடாதுன்னு எங்க தயாமயம் சார் வச்ச ட்ரஸ்ட் அது. அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை நீங்க ஃப்ராடுன்னு சொல்லக்கூடாது மேடம். ஃப்ராட் பண்ணிருக்காரா இல்லையானலாம் எனக்கு தெரியாது. ரெய்ட் நடந்தது, அதுதான் நியூஸ். மேடம், ஒரு பொண்ணை யாராவது ரேப் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸையோ போட்டோஸையோ நம்ம வெளியிட மாட்டோம். ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அதை பாதிக்கணும் தான். எங்களுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மேடம். எங்க ஆர்கனைசேஷனே டொனேஷனை நம்பி தான் இருக்கு. கேஸ் போட்டு ஃப்ராடுன்னு வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு டொனேஷன் வராது. ரெய்டை பத்தி எழுதுனா உங்களுக்கு ஹெட்லைன்ஸ், அதோட 4 பாராட்டு. அங்க 40 அனாதை குழந்தைங்க மேடம். நீங்க எழுதுற ஆர்டிக்கலால ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கிடைக்காம போனாலும் அது பாவம் மேடம். ஒருவேளை போலீஸ் என்கொயரியில ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க எழுதிக்கங்க மேடம். I'll think about it. இன்னொரு வாட்டி இங்க வராது. மொக்க மொக்க பொண்ணுங்கள்ல இவ்வளவு ரகம் இருக்கா?
வாட் அ ட்விஸ்ட். உனக்கு அதான்டா வெயிட்டிங்க. ஏன் இவ்வளோ லேட் நீங்க? அதுவா இந்த அப்போடே ஒரு பெரிய பஞ்சாயத்துரா. சொம்பு தூக்கிட்டு போனியா என்ன? கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத. என்ன முன்னாடியே ஆரம்பிச்சிட்ட? ஜாப் கிடைச்சிருச்சுடா. அப்படியே மச்சான். யா, ஜாயினிங் எப்ப? நம்ம 5 லட்சம் கொடுத்த உடனே ஜாயின் பண்ணிடலாம். 5 லட்சம் கட்டி ஜாயின் ஆகி சம்பளம் வாங்குறதுக்கு பேங்க்ல போட்டா வட்டியாவது வரும். டேய், ஜாபுக்கு போறதே ஒரு கால்குலேஷனுக்கு. ஒரு 5 லட்சம் கொடுத்து ஜாபுக்கு போனோன்னு வை, வரதட்சணையோட பொண்டாட்டி வருவா. அந்த வரதட்சணையை பேங்க்ல போட்டோன்னு வை, அந்த வட்டியை வச்சு அமெரிக்காவுக்கு போய் நம்ம வேலை பார்க்கலாம். நீ கூட நல்ல வேலையை செட் பண்ணி உனக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்றேன். லஞ்சமா? இனில இருந்து அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாத. ஹலோ, இந்த காலத்துல லஞ்சம் இல்லைன்னா உனக்கு தேவையானது கொஞ்சம் கூட கிடைக்காது. வெறுப்பேத்தாத. காலையில ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா. ஒரு 50,000 லஞ்சம் தரோன்னு சொன்னோம். படாத பாடுபடுத்திட்டா. ஆனா அந்த பொண்ணு அவ்வளோ திட்டியும் கேட்கணும்னு தோணுச்சே தவிர கோபமே வரலடா. அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது. என் டென்ஷன் அது இல்லடா. ஒருவேளை இருந்தாலும் அந்த பொண்ணு உனக்கு மாட்டாது. நான் அந்த பொண்ணை ட்ரை நீ பண்ணல. ட்ரை பண்ணாலும் சிக்காது. என் எண்ணம் அது கிடையாதுடா. ஒருவேளை உனக்கு அந்த எண்ணம் இருந்து நீ ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. என்ன பேசினாலும் அங்கேயே வந்து நிக்கிறான். ஒருவேளை அந்த பொண்ணு உன்னை மீட் பண்ணிச்சுன்னு வையேன், நீ என்ன டாபிக் பத்தி பேசுவே? ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரை பத்தியோ சினிமா ஹீரோஸை பத்தியோ 4 வார்த்தை பேசுவேன். ஏய், அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஹீரோவோ சினிமா ஹீரோவோ பிடிக்காதுடா. அப்புறம் ரியல் ஹீரோஸ் தான் பிடிக்கும். அதாவது அந்த காலத்துல பார்த்தனா வீரபாண்டிய கட்டபொம்மன், கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்தானா அலெக்சாண்டர், உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாத நம்ம சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் தான் பிடிக்கும். இவர் போயிட்டாலும் இப்போ என்ன பண்ண சொல்ற? அந்த பொண்ணு ஜேர்னலிஸ்ட்னு சொன்னல, அதனால கரண்ட் அஃபேர்ல ஃபோக்கஸ் பண்ணு. கரண்ட் அஃபேர்ஸ்னா கரண்ட் ஆபீஸ்ல நடக்கிற கரண்ட் ஆபீஸ்ல நடக்கிற அஃபேர்ஸ் இல்ல, சமுதாயத்துல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, இந்த சமுதாயத்துக்கு என்னதான் வேணும். இதை வச்சு எனக்கு ஒன்று புரியுது. என்னது? நீ அந்த பொண்ணை ட்ரை பண்ண போற. நீ வெக்கப்பட்டாலும் அது நடக்காது. Cheers. It's okay. அண்ணே, கலங்கத்தில் பேப்பரோட என்ன பண்ற? அதுவும் இங்கிலீஷ் பேப்பர். சசிரேகா கிட்ட பேச டாபிக் வேணும்னு சொன்னல. அதுக்கே டேய், அப்புறம் இக்னோரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இக்னோரன்ஸ் உனக்கு பெஸ்ட்டா? புரியல உனக்கு? உன் மொபைல்ல டிக்ஷனரின்னு ஒரு ஆப் இருக்கும், அதில் பார்த்துக்கோ. அதுல பார்த்தா வேற என்னென்னமோ காட்டும். நல்லா இருக்குடா டேய். இதுல போடுறது உனக்கு புரியாம அதுக்கு ஒரு இடத்துல அர்த்தம் தேடி அதுவும் உனக்கு புரியாம உன்ன ஒரு ஃபிகர் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாளைக்கு பேப்பர் வந்துடும். இந்த பேப்பர்ல போட்டுக்கிறதுலாம் நேத்து நியூஸ்ரா. Nowadays technology have gone improved and mobiles are getting instant news. சரி, ரைட பத்தி ஏதாவது எழுதிருக்கா? எழுதல மச்சான். அந்த பொண்ணு கோல்டு. அடமான வச்சிடலாமா? கோல்டா? பாத்ரூம்ல டிஷ்யூஸ் வச்சிருக்கியா? இல்லடா. கொய்யாக்கோ. இப்போ எலெக்ஷன்ஸ் டைம். ஆனந்த் பாலியை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இதான் சரியான டைம். ஐ நீட் யுவர் ஹெல்ப் வித் திஸ் கேஸ். I'll take some time to come. நோ ப்ராப்ளம். நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். I'll be here. குட் மார்னிங் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நேற்று நடந்த நியூஸை நீங்க போடல, அது மட்டும் எழுதியிருந்தா இந்நேரம் என்ன வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. ஜெயிலில் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். யூ சேவ்ட் அவர் ஆர்கனைசேஷன் ஆல்சோ. நான் இங்க இருக்கிற விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? நான் வீட்டுக்கு வந்தப்ப யார்கிட்டயோ ஃபோன்ல காஃபி ஷாப் லொகேஷன் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அது எனக்கு கேட்டுச்சு மேடம். இந்த மாதிரி அடுத்தவங்களோட ஃபோன் கான்வர்சேஷன் ஒட்டு கேட்க கூடாது. பிரைவசின்னு ஒரு விஷயம் இருக்கு, உனக்கு தெரியுமா? நீங்க தான் அதை பிரைவசின்னு சொல்றீங்க. ஊர்ல அடுத்தவங்க பேச்சை கேட்கலன்னா திமிரு பிடிச்சவன்னு சொல்றாங்க. அவ்வளவு எதுக்குங்க? இந்த உலகத்துல நம்ம விஷயத்தை விட அடுத்தவங்க விஷயத்து மேலதான் ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். உனக்கு எந்த ஒரு ராஜபாளையம் இருக்குல்ல? ஓ, ராஜபாளையமா? அது இல்லைங்க, சேவல்பட்டி இருக்குல்ல? ஓ, சேவல்பட்டி இல்லைங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற சித்தூர். பச்சை பசேன்னு வயல்வெளி, உயரமான மரங்கள், ஒரு பக்கம் முந்திரி தோப்பு, இன்னொரு பக்கம் கடலை தோட்டம். அதை பார்க்கும்போது மனசுக்கு எப்படி இருக்கும்னா, பா, வில்லேஜ் சோ பியூருங்க. அப்புறம் அவ்வளோ பிரமாதமான லைஃப் விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தீங்க? அது நீங்க எழுத மாட்டீங்கன்னா சொல்றாங்க. எழுத மாட்டேன், சொல்லு. பேக் டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கத்துல இருந்து வருங்க. எனக்கு நின்று போச்சுன்னு பாக்குறீங்களா? மீனாட்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவ இல்லாத ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. லவ்ங்கிறது சிட்டி பஸ் மாதிரிடா. ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அடுத்தது ஒன்று வரப்போகுது. ஆனால் லிவர் அப்படி இல்லடா, குடிச்சு வீணாக்கிக்காத. விடா. காமாச்சி காமாச்சி இவ்வளவு சொல்றேன், ஊத்திக்கிட்டே இருக்க. காமாச்சி. என்ன இவன் எப்படி இருக்கா?
வந்துட்டு இருக்கும்போது கோயில்கிட்ட மீனாட்சியை பார்த்தான்டா. மீனாட்சியா? மீனாட்சியா ஏதாவது சொன்னாலா? எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? டேய், இந்த லெட்டர் தந்தா. உன்னை முதல் தடவை நேர்ல பார்த்தப்பவே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனா இந்த விஷயத்த உன்கிட்ட நேர்ல சொல்றதுக்கு தான் எனக்கு தைரியம் வரல. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு உனக்கு இப்படி லெட்டர் எழுதலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. உனக்கும் என்ன பிடிக்கும்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என்னை கூட்டிட்டு போ. உனக்காக கல்யாண பொண்ணை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். டேய், நீ போய் கல்யாணம் ஏற்பாடு பாரு. நான் போய் மீனாட்சியை தூக்கிட்டு வரேன். டேய் டேய் டேய், வேணாண்டா. அவ மாமா வேற எம்எல்ஏடா. தெரிஞ்சதுன்னா தலையை வெட்டிடுவான்டா. டேய், பயமா? ஃப்ரெண்டுக்காகவும் ஃப்ரெண்ட் லவருக்காகவும் அது கூட செய்யக்கூடாதா? செய்யலாம். அது இல்லடா, ரிஸ்க் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. டேய், காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு அதுல இஷ்டம் இல்ல வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லிருக்காடா. போலனா ஆம்பளன்னு சொல்லிக்கிறதுக்கே அவமானம். ஆமாண்டா. நீ போய் கல்யாணம் ஏற்பாட்டை பாரு. நீ போய் ஐயருக்கு விவரத்தை சொல்லிடு. வீட்டில் யாருக்காவது? வேணாம் வேணாம், அவங்களுக்கு கிராண்ட் ரிசப்ஷன் கொடுக்கணும். இது ரகசிய கல்யாணம், யாருக்கும் தெரியக்கூடாது. சரி வாடா. டேய், நாளைக்கு அதே முகூர்த்தத்துல அவளுக்கு பிடிச்சவங்க கூட தான் கல்யாணம் நடக்கணும். இதை யார் தடுக்கிறாங்கன்னு பாப்போம். அங்க பாடா, வந்துட்டாங்க. அப்பா வந்துட்டான்டா. முகூர்த்த நேரத்துக்குள்ள வரமாட்டானோன்னு பயந்துட்டான்டா. தாலி கொண்டு வந்தியாடா? டேய், வண்டியிலே மறந்து வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா வண்டியில மறந்துட்டியா? सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते शतमानं भवति सदा युत्पुरुषः सदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति माङ्गल्यं दन्दुनानेन मम जीवनहेतुना कण्ठे बध्नामि सुभगे दुञ्जीव सरदां सदम्. முகூர்த்த நேரம் முடிய போகுதுன்னு மஞ்ச கயிறு கட்டிட்டேன்டா. நீ வாமா, சுத்தி வருவோம் வா. கங்க்ராட்ஸ்டா, அதிர்ஷ்டசாலி தான். மீனாட்சி, நீ எனக்கு எழுதின லெட்டரை படிச்சு என்னை விட அவன் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இல்லடா, நாங்க பயந்து நின்னப்போ காதலுக்காக எவ்வளவு வேணாலும் இறங்கலான்னு எங்களை மோட்டிவேட்லாம் பண்ணா. எந்த கஷ்டமா இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக கூடவே நிக்கணும்னு எங்களுக்கு புரிய வச்சான். நாம ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு வேற யாரையாவது லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆவாங்க. ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. கிரேட் அண்ணா. ஃப்ரெண்டுனா நீதான்டா. ஃப்ரெண்ட்ஷிப்னால நீ தான்டா. என்ன சிரிக்கிறீங்க? என் லவ் ஸ்டோரி உங்களுக்கு அவ்வளவு காமெடியா தெரியுதா? நான் எமோஷனலா ஸ்டோரி சொல்றேன், நீங்க கிண்டலா சிரிக்கிறீங்க. I'm sorry. I'm really sorry. என் கூட ஒரு 10 மினிட்ஸ் வெளியே வர முடியுமா? ஆக்சுவலா அதை கேட்க தான் நான் இங்க வந்தேன். சாரி சந்து, இப்போ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. எஸ். வேணாப்பா, Hello. மறுபடியும் பிரைவசின்னு வாங்க. சரி, நாளைக்கு பார்க்கலாம். 10:30 சேம் பிளேஸ். ஓகே, ஷோர் தானே? பை. போலாமா? மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்கலங்க, அதுவா கேட்டுருச்சு. என் கூட வாங்க ப்ளீஸ்ங்க. அங்க பாருங்க மேடம். என்ன இது சந்து? நீங்க செஞ்ச பெரிய ஹெல்ப்புக்கு சின்ன தேங்க்ஸ் மேடம். இந்த ஆர்ஃபனேஜ்க்கு கவர்மெண்ட் ஃபண்ட் எதுவும் கிடைக்கலையா? நிறைய தடவை ட்ரை பண்ணோம் மேடம், அப்ளிகேஷன் கூட கொடுத்தோம். ஆனா யாரும் கண்டுக்கவே இல்லை. எனக்கு இதுல புரியாத விஷயம் என்னன்னா, இந்த கரன்சி நோட்டை பிரிண்ட் பண்றது கவர்மெண்ட் தானே? என்ன மாதிரி ஆளுங்களுக்காக 2 கட்டு எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் பண்ணா அவங்க ஆஸ்தியா குறைஞ்சு போயிடும். ஏன் சிரிக்கிறீங்க மேடம்? ஒரே சிரிப்பு தான். கேட்க பெக்கன்னு என் கூட இருந்தா டைம் போறதே தெரியலையாமா. அடடா,
2-3 மீட்டிங்லயே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாடா. ஆ ஆனா இதை எப்படி கண்டினியூ பண்றதுன்னு தான் எனக்கு புரியவே இல்லடா. அதாவது எப்ப பார்க்கலாம், எங்க பார்க்கலாம், எதுவும் சொல்லாமே கிளம்பி போயிட்டாடா. பொண்ணுங்களாம் அப்படிதான்டா, எதையும் கிளாரிட்டியாக சொல்ல மாட்டாளுங்க. பட் யூ டோன்ட் வரியா, ஐ வில் டேக் கேர். என்னடா எப்போ செட் ஆகாதுன்னு இப்போ என்கரேஜ் பண்ற? 10 வருஷத்துக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஐயோ அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு ட்ரை பண்ணியிருக்கலாம், செட் ஆகிருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா. அதுக்கு பதிலாக ஒரு 4-5 பேரை ட்ரை பண்ணோம் ஆனால் செட் ஆகலை அப்படின்ற கிளாரிட்டி பெட்ரு. ஒரு 4-5 நாள் அவன் பின்னாடி சுற்றினா உனக்கு கிளாரிட்டி வந்துடும், அது எனக்கு ஹாப்பி. டேய் போடா. உனக்கு எப்படி செட் ஆகாது, சீக்கிரமாக குடிச்சு போடி, நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். சியர்ஸ். அடச்சே, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா நல்லா இருந்திருக்கும். மொத்த பேர் வந்துட்டாங்க, நம்ம லேட். உங்களால தான் லேட். என்னால எப்படிங்க லேட்டு? கேமராவை ஆஃபீஸில் வச்சு பூட்டிட்டாங்க, போய் எடுத்துட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க மேக்கப் போட்டு வந்து லேட் ஆயிடுச்சுன்னா சிரிச்சிட்டே பேசுவீங்க, நாங்க அலைஞ்சிட்டு வந்தா எங்களை திட்டுவீங்க. குட் மார்னிங் மேடம். எங்க போனீங்க மேடம்? ஒரு வாரமா நானும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லையா மேடம்? நீ என்ன இங்க? ஆஃபீஸ்க்கு தான் போனேன். நீங்க ஏதோ கேஸ்க்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஒர்க்ல இருக்கேன், அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ அர்ஜுன் மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படி சொல்லாதீங்க. உங்களை விட்டா ஹெல்ப் பண்ண எனக்கு யாருமே இல்ல. என்னாச்சு? இன்னைக்கு எங்க பாஸோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ட்ரை பண்ணி டிக்கெட் கிடைக்கவே இல்ல. நீங்க ஜர்னலிஸ்ட்ல ஒரு ஃபோன் பண்ணா டிக்கெட் கிடைச்சிரும்னு என் ஃப்ரெண்ட் சொன்னா. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். சந்து, இங்க என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? நீங்க ஏன் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு எமர்ஜென்சி தெரியுமா? அவன் அடிச்சிட்டு சாகுறானுங்க. ப்ளீஸ் மேடம். ஒண்ணே சார். ஒரு டிக்கெட் போடுமா? இந்த பேக்கை மாட்டிக்கிட்டு என்னோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பின்னாடியே வா, நான் உனக்கு படம் காட்டுறேன். எங்க சார்? பிரஸ் ஷோவா? எங்க? நீங்க எப்ப வருவீங்க? பாஸோட ஃபேன்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலனா தலையே வெடிச்சிரும். அங்க ஒன்னு வெட்டி இருக்கு பாரு. இங்க பாருங்க மேடம், ஃபேஸுக்கு லைட் இல்ல. நீங்க இங்க பாத்துக்கங்க, ஏசிபி வந்திருக்காரா? நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே மேம். இங்க பாரு. பயந்துட்டியா? பணத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. பணம் மறுடல் திருட்டு பண்ணாது. இங்க சுத்தி இருக்காங்க பாத்தியா மனுஷங்க, அவங்க தான் டேஞ்சர், அவங்க தான் இதை பண்ணுவாங்க. ஜாக்கிரதையாரு. கொஞ்சம் பணம் கோஆபரேட் பண்ணா போட்டோ நல்லா வந்திருக்கும். பணம் எப்படிங்க கோஆபரேட் பண்ணோம்? பின்ன என்ன, நான் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்லயே போட போறேன், நம்ம பத்திரிக்கையில ஃப்ரண்ட் பேஜ்ல போட போறேன். 1,00,000 பேர் பார்ப்பாங்க. செத்தவன் அந்த பக்கம் தலையை வைக்காம இந்த பக்கம் வச்சு செத்துருக்கான். வெட்டதுக்கு அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சு அந்த பக்கம் விழுந்திருக்கலாம்ல. சாக போறவன் கேமராக்காக போஸ்ட் கொடுப்பானா சார்? செத்து போன ஆளுக்கு பக்கத்துல ஒரு பேக் இருந்தது, அதுல கேஷும் இருந்தது. இந்த கொலைக்கும் அந்த கேஷுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காங்கிற கோணத்துல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா அப்டேட் பண்றேன். தேங்க்யூ. அப்பா, ஒரு போட்டோவாவது உருப்படியா மாட்டுச்சே. மூர்த்தி சார், விக்டிம் கிட்ட ஏதோ கேஷ் கிடைச்சிருக்கான். நீங்க போய் அந்த போட்டோ எடுங்க, நான் சந்துவை டிராப் பண்ண சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, கம். வேலையை பாதியில் விட்டுட்டு போறது இதுதான் போல இருக்கு. 110move.zip. கிரைம் சீன் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம்ல. பிளட், டெட் பாடி, கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். டீ குடி, எல்லாம் செட் ஆயிடும். செத்தவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் மேடம். எங்க பார்த்திருந்தா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஜஸ்ட் a second. யப் மேடம், ரிப்போர்ட்ஸ் ரெடி மேடம். பேக்ல கேஷ் இருந்துச்சுங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணீங்களா? பேக், அன்னைக்கு அந்த பேக் கொண்டு வந்து நான் பார்த்தேன் மேடம். 2000 நோட்டு கட்டும். வெயிட் ஃபார் a while. மேடம், கையில கண்ணு கூட வச்சிருந்தான். மேடம், ஒரு நிமிஷம், ஏதோ பேக் வச்சிருந்தானே சொன்ன, என்ன கலர்? நார்மலா Dress வச்சுக்கிற பேக், கிரீன் கலர். மூர்த்தி சார், மேடம், கேஷ் பேக் போட்டோ எடுத்தீங்களா? எடுத்தாச்சு மேடம். வாட் கலர்? கிரீன் கலர் மேடம். ஹலோ மேடம். மறுபடியும் நான் ஃபோன் பண்றேன். எங்க பார்த்த? பாரத் மில்ஸ் கிட்ட மேடம். அன்னைக்கு ஆகஸ்ட் 14th ஆஃபீஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்கும்போது வண்டி நின்று போயிடுச்சு. என்ன எதுன்னு பார்க்கும்போது அங்க வண்டி சத்தம் கேட்டுச்சு. அங்க வேற யாரையாவது பாத்தியா? இன்னும் 3 பேரை பார்த்தேன் மேடம்.
அந்த 3 பேரையும் மறுபடியும் பார்த்து அடையாளம் காட்டுவியா? காட்டுவேன் மேடம். நம்ம இங்க வந்திருக்கோம்னு சொன்னா அவன் குஷி ஆயிடுவான். சொல்லி பார்ப்போம். ஹலோ டேய் மாமா, நான் எங்க இருக்கேன்னு சொல்லு. நீ எங்க இருக்கன்னு உனக்கே தெரியல, எனக்கு எப்படிடா தெரியும்? அது கிடையாதுடா, பர்த்டேன்னு சொல்லி சசிரேகா வீட்டுல கேக் வெட்ட வந்தேன். டேய், இந்த மாதிரி பர்த்டேக்கு கேக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை, தீபாவளிக்கு மட்டாப்பு எவ்வளவு வாங்கிட்டு போனாலும் அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது. போடா காண்டு பிடிச்ச. சசிரேகா மேடம், சசிரேகா மேடம். யார் நீங்க? சசிரேகா மேடம் இருக்காங்களா? மம்மி, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. Oh, hi Chandu. Just give me 2 minutes. I'll be right back. Yeah? Come, baby. டேய் மாமா. என்ன மச்சான், கேக் கட்டிங் முடிஞ்சிச்சா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. என்னாச்சுடா? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்குடா. என்ன வயசு இருக்கும்? எனக்கு எப்படி தெரியும்? ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்ப செட் ஆகாது. டேய், என்ன சந்து, மறுபடியும் புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்கா? இன்னைக்கு என்னோட ரிலீஸ் டேட்டுங்க. என் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அங்கிள். பர்த்டே மட்டும்தாம்மா இருக்கு. ஹாப்பி. ஹாய் டாடி. ஹாய். வாங்க. என்ன தங்கம், நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா. பணம் அரேஞ்ச் ஆயிருச்சா இல்லையா? லோன் அப்ளை பண்ணிருக்கேன். அரேஞ்ச் ஆன உடனே கொண்டு வந்து கொடுத்துடுறேன். எத்தனை நாளைக்கு சனிக்கிழமை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு கேட்டுட்டு இருப்ப? மொத்தமா பணத்தை கொடுத்துட்டு பாப்பாவை ஒரே அடியா கூட்டிட்டு போக வேண்டியதானே? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது யாரு? ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன தம்பி, உன்னோட பேர் என்ன? சந்து சார். என்ன பண்ணிட்டு இருக்க? அனாதாசிரமத்துல அக்கௌண்டன்ட்டா. அக்கௌண்டன்ட் பஸ் கண்ட்ராக்டரோட எல்லாம் சுத்துறதை விட்டுட்டு ஒரு நல்ல என்ஆர்ஐ பார்ட்டியை பிடிக்கலாம்ல. பணமாவது அரேஞ்ச் ஆகும். போயிட்டு வரட்டா? பாய் மம்மி. பாய் பேபி. அக்கா இறந்து போய் 6 மாசம் ஆச்சு. 1 மாசம் ஆகிறதுக்குள்ளேயே மாமா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாப்பாவை ஏன் கஸ்டடியில் விட்டுருங்கன்னு கேட்டேன். அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் 10 லட்சம் கொடுத்தா பாப்பாவை கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. பாப்பா அங்கே ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கா சந்து. அதுக்கு தான் எல்லா விதத்துலையும் பணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பேங்க் லோன் கூட அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த லோன் அமௌண்ட் வந்த உடனே அந்த ஆள் மூஞ்சில எரிஞ்சிட்டு பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. தேவை வாய்ப்பு ரெண்டுமே இருந்தும் தப்பு பண்ணாதவங்க நிஜமாவே ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருந்தும் அன்னைக்கு அந்த ஆஃபர் கொடுத்தும் வாங்காம இருந்திருக்கீங்கன்னா நீங்க நிஜமாவே கிரேட் தாங்க. ஆமா, உங்க மாமா எங்க வேலை செய்யறாரு? விஜயா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல சைட் இன்ஜினியர். ஏன்? தினமும் அதே வண்டியில தான் ஆஃபீஸ் போவாரா? போவாரு. ஏன்? அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி உங்க மாமா வண்டி டயர்ல இருந்து காத்த பிடிங்கிடலாம். ஹோல்ட் ஆன். என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? சசி மேடம் கூப்பிட்டாங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு பைக் எடுத்துட்டு வர சொன்னாங்க. செட் ஆகாது. போடா கவுண்ட் பிடிச்சு. ஃப்ரண்ட்ல கொஞ்சம் கசகன மாதிரி இருக்கு, நல்லா பாரு. ஐயோ பார்க்கல. நீ என்ன இஸ்திரி போட்டாலும் அந்த பொண்ணு செட் ஆகாது. பின்ன என்னடா, பொண்ணை பார்க்க போகும்போது எவனா ஜெட்டிக்கு இப்படி அயன் பண்ணுவானா? இவர் பெரிய சூப்பர்மேனே, பேண்ட்டுக்கு மேலே ஜெட்டி போடுவேன்.
டேடாய் எல்லாரும் தண்ணி ஊத்தி குளிப்பாங்க, இப்படி ஸ்ப்ரே அடிச்சு இல்ல. சில்லி பாய். ஃப்ரீ கம்னாட்டி. ஐ நல்லா இருக்கே, நானே அடிச்சுக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஷாட். காலையில நீ பிரஷ் பண்ணியடா? 2 பேரும் வெளியே போறோம்டா. முத்தம் கித்தம் கொடுக்குறோன்னா வாய் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, அதான். சசி மேடம் ஒன்று சொல்லவா? சொல்லு. உங்க தமிழ் கூட இங்கிலீஷ் மாதிரியே இருக்கு. அப்படியா? நிஜமாதான் மேடம். என்ன மேடம் இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க? நம்ம எங்க வந்திருக்கோம்? அன்னைக்கு நீ பரத் மில்ஸ் கிட்ட பார்த்த ஆளுங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். என்ன நிஜமாவா? முன்னாடியே சொன்னா நீ பயந்துருவேன்னு தான் சொல்லல. பிடிச்சுக்கோ. காம். இதுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்களா? ஜெட்டுக்கு இஸ்திரி போட்டது வேஸ்ட். சந்து வா. மேடம் வந்துட்டேன் மேடம். இருட்டில் யாருங்க இருப்பாங்க? காலையில வந்து பாத்துக்கலாம். அன்னைக்கு கூட இருட்டில் தானே அவங்கள பார்த்தேன். வெளியில போற ஓலனை வீட்டில் எடுத்து விட்டுக்கிறது இதுதான். அவனை அடையாளம் காட்டுறன்னு தேவையில்லாம கமிட் ஆயிட்டேன். சசி மேடம், சசி மேடம், உங்களுக்கு பயமே இல்லையாங்க? இது என்ன ஸ்மெல் சந்து? மிஷின் ஸ்மெல்லுங்க. பாக்க இது மிஷின் ஹவுஸ் மாதிரியா இருக்கு? பாழா போன ஃபேக்டரி மாதிரி இருக்கு. 2 ஒன்று தானே. மிஷின் ஹவுஸ்க்குலாம் இப்படி ராத்திரி வர்றதுக்கு தனி தைரியம் வேணும். உங்களுக்கு என்ன தெரியும்? எப்ப பாரு நியூஸ் கேஸ்ன்னு. மேடம், மேடம் எங்க இருக்கீங்க? என்ன மேடம்? சந்து சொல்லுங்க. கை கை நான் கையை வச்சு என்ன பண்றது? சந்து கை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேடம், கொஞ்சம் பயமா இருக்கு. சந்து என்னோட கை. மை லெஃப்ட் ஹேண்ட். பாரத் மில்ஸ்க்கு வந்தவங்கள இவனும் ஒருத்தங்க. ஷஃபீமோட கேஸ்ல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். இதுக்கு முன்னாடி செத்து போன ஷஃபி, இந்த யாதவ் 2 பேரும் ஒரே ஆளுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. தேர் இஸ் அ கனெக்ஷன். அது என்ன கனெக்ஷன்? ஆனந்த் பாலி. யார் அவன்? ஹவாலா கிங். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண கிரிமினலா லைஃபை ஸ்டார்ட் பண்ண ஆனந்த் பாலி காலான்ற ஹவாலா ஏஜென்ட்டை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட லைஃபே மாறிடுச்சு. மர்டர். எவன தெரியாது. தம் அடிக்கிறியா? நான் ஏன் மாட்டினேன் தெரியுமா? கஞ்சா வித்தியா? ஸ்டாம்பா? அப்புறம் ஹவாலா. உன் கேஷ் மாட்டிக்கிச்சுல, இனிமே நீ என்ன பண்ண போற? இந்த ஆட்டத்தில் போலீஸாக இருக்கட்டும், பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம கிளைண்ட்ஸ் தான். ஹலோ சார். ஓகே சார். சார் அது எஃப்ஐஆர் ஒரு 10,000. ஓகே சார். நீ போலாம். அப்போ பணம் ஒரு 10,000 வச்சுட்டு விஷயத்தை எடுத்துட்டு போ.
வெளியே வந்து என்ன பாரு. வரதராஜு கிட்ட ஆனந்த் பாலி 2 வருஷம் லாயலா வேலை செஞ்சான். ஆனா சடனா ஒரு நாள் என்னடா நடந்துக்கிறீங்க? ஏலே காலா, எங்கடா பாலி? பணம் எங்கல போச்சு? சேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்கவே போச்சு? செலவாயிடுச்சுன்னா அந்த பணம் தான் என் மூலதனம். அண்ணா, நான் கூட இப்ப பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என் பணத்தை திருடி வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக வியாபாரம் ஆரம்பிச்சால? போடணும்னு வந்ததுக்கு அப்புறம் போட்டி எதுக்குன்னு அந்த சேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் பங்கு வச்சுட்டேன். நீயுமாவே? தப்பா நினைக்காதண்ணா. இப்போ குதிரை பந்தயத்துல ஜெயிக்கணும்னா நாம குதிரையோட ஓட வேண்டியது இல்லைண்ணா. நல்லா ஓடுற குதிரையை வாங்கினாலே போதும். அவன் ஜெயிக்கிற குதிரைனா. டேய் அண்ணா, எனக்கு தேவையானது அந்த பணம் இல்ல, வியாபாரம். years back லோக்கலாக இருந்த ஹவாலா பிஸ்னஸை ஆனந்த் பாலி நேஷனல் லெவலுக்கு கொண்டு போயிட்டான். ஆனால் இந்த 1000 கோடி பிஸ்னஸ்க்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான மரணங்கள் இருக்கு. மனுஷங்களுக்கு இங்கே ஒரு நரம்பு இருக்கும் சந்து. அதை கட் பண்ணா பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை நின்று மனுஷன் சில நொடியிலே செத்துருவான். பிளாக் மணியில் நடக்கிற இந்த அநியாயமான பிஸ்னஸ்க்கு ஆனந்த் பாலி அந்த நரம்பு மாதிரி. அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த கரப்ட் சிஸ்டம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் எப்பயாவது தப்பு பண்ணிச்சுன்னா ஆப்போசிஷன் கேள்வி கேட்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆனந்த் பாலி விஷயத்தில் ஆப்போசிஷனே கிடையாது. பொசிஷன் ஆப்போசிஷன் எல்லாரும் ஆனந்த் பாலியோட கிளையன்ஸ் தான். அவ அவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறீங்க. அவ ஆளுங்க இப்படி செத்துக்கிட்டே இருக்காங்க. அவ எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன பத்ரா, எப்படி இருக்க? எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலண்ணா. ஒருவேளை தெரியாம தப்பு பண்ணிருந்தேன்னா மன்னிச்சிருந்தா. 20 லட்சம் ரூபாயில காரு, 1 கோடி ரூபாயில கேஸ் ஏஜென்சி, பேங்காக்ல ஹாலிடேஸ். இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட எப்படா பணம் வந்துச்சு? அண்ணா, ஐயோ, அது நம்ம கிட்ட இருந்து எடுத்த பணம் இல்லைண்ணா. அது வெளியில ஒரு சின்ன வேலை ஒத்துக்கிட்டேண்ணா. வேலை முடிஞ்சதும் அவனே ஃபோன் பண்ணி டீல் சக்சஸ், பாரத் மில்ல போய் பணம் வாங்கிக்கன்னு சொன்னானா. ஒரு சின்ன கால் பண்ணி மிரட்டுறதுக்கே 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான்னா
நீ கால் பண்ணி மிரட்டினவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு யோசிச்சியா? உன் பையனை நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம். 2 மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு 10 கோடி ரூபாய் பணம் அனுப்பி வச்சிரு. ஐயோ, ராகுல் தம்பியை வச்சு நானா? அண்ணா அண்ணா, அந்த சமயம் நான் உங்ககிட்ட தான் பேசுனேன்னு எனக்கு தெரியாதுண்ணா. ஐயோ அண்ணா, என்னை யாரும் யூஸ் பண்ணிருக்காங்கண்ணா. அண்ணா அண்ணா, நான் சொல்றது நிஜம்தாண்ணா. உயிர் போறதுக்கு முன்னாடி ஷஃபியும் யாதவும் இதையே தான் சொன்னாங்க. அப்போ யாதவையும் ஷஃபியும் கொன்னது நான் அவன் அடையாளம் காட்டுறேண்ணா. அவன் அடையாளம் காட்டுறேண்ணா. அவன் கொடுத்த கோடி ரூபாயை கூட கொடுத்துறேண்ணா. அவன் என்ன மாட்ட வச்சிருக்கானா எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. இவனுக்கு தண்டனை எப்படி இருக்கணும் காளையார்? இவனை ஆட்டி வச்ச அந்த கைக்கும் அதை யோசிக்க வச்ச அந்த மூளைக்கும் இவன் அனுபவிக்கிற வலியை பார்த்து பயம் வரும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் உங்களுக்காக உங்ககிட்டயே 3 வருஷம் இருந்திருக்கேண்ணா. நம்ம பணத்தை பிடிச்சிட்டான்னு அந்த கஸ்டம் ஆபீசர் பொண்ண என் கையால கொலை பண்ணனா. உங்களுக்காகத்தானே நான் அந்த வேலையை பண்ண. இந்த ஒரு தப்ப மன்னிச்சு விடுனா. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். இனி தப்பே நடக்காது. தப்பு பண்ண மாட்டேண்ணா. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். என் கையால சாகடிச்சு ரொம்ப நாளாச்சுடா. நாலாவது ஆளை தேடுங்கடா. மேடம், அன்னைக்கு பாரத் மில்ஸ்க்கு வந்தவங்கள்ல இவனு ஒருத்தன். இவனும் ஆனந்த் பாலியோட ஆள் தான். அப்படின்னா ஆனந்த் பாலியோட ஆளுங்களை யாரோ டார்கெட் பண்ணி கொல்றாங்க சந்து. Something big is cooking up. We have to track that 4th person as quickly as possible. குற்றம் நடந்துச்சுன்னு எழுதுறது ஜேர்னலிஸ்டோட வேலை. எப்படி நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு போலீஸ் கண்டுபிடிப்பாங்கல்ல. நமக்கு எதுக்கு ரிஸ்க்? ஜேர்னலிஸ்டும் சோல்ஜர்ஸும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது இந்த நாட்டுக்கு நல்லது இல்லை சந்து. நமக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா போலீஸ் டியூட்டி கூட ரொம்ப சேஃப் தான். நிஜத்தை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டா இந்த நாட்டில் காமன் மேனுக்கு கூட ரிஸ்க் தான். ரிஸ்க் இஸ் நாட் அபவுட் த ப்ரொஃபஷன் சந்து. இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் த பர்சன். இந்த மர்டர்ஸ்க்கு ஆனந்த் பாலி இன்னும் ரியாக்ட் பண்ணாததான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. டோன்ட் யூ திங்க்? அது என்னவோ உண்மைதான். பர்டிகுலரா இந்த ஆனந்த் பாலி மேல உங்களுக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? யாராவது நல்ல விஷயம் பண்றாங்கன்றப்போ எதுக்குன்னு கேட்கக்கூடாது சந்து. செய்யறது நல்லதுங்கிறப்போ அதோட மோட்டிவ் என்னங்கிறது அனாவசியம். ஆனந்த் பாலி விஷயத்துல எனக்கு இருக்கிற கியூரியாசிட்டிக்கு ஒரு ரீசன் இருக்கு. 6 மாசத்துல எலெக்ஷன்ஸ். மக்களுக்கு கொடுக்க போற பிளாக் மணி ஆனந்த் பாலி மூலமா தான் ஃப்ளோ ஆகுது. ஒரு விதத்துல ஆனந்த் பாலி கையில தான் ஸ்டேட்டோட ஃபியூச்சரே டிபெண்ட் ஆயிருக்கு. ஆனா தப்பு பண்றவங்களை ஏன் குவெஸ்சன் கேட்க மாட்டேங்கிறாங்க? மேடம், ஒரே ஒரு டவுட். வாட்? அதாவது இத்தனை வருஷத்துல இவ்வளவு கவர்மெண்ட் மாறியோ எவ்வளவோ ஆபீசர்ஸ் வந்தோ ஒருத்தராலே ஆனந்த் பாலி எதுவும் செய்ய முடியலையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீ ட்ரக்ஸை கடத்தி மாட்டிக்கிட்டேன்னா 20 years தண்டனை கிடைக்கும். மர்டர் பண்ணா மரண தண்டனை கிடைக்கும். ஆனா கேஷோட மாட்டினா மட்டும் கொஞ்சம் % டாக்ஸ் கட்டிட்டா அவங்கள விட்டுருவாங்க. That's how Anand Bali gets away every time. Cash is the easiest crime in this country. ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம்ல? இந்த டைம்ல காஃபி எதுக்குங்க? நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, பைங்க. பை. சசி மேடம், ஏதாவது அர்ஜென்ட்னா ஃபோன் பண்ணுங்க. ஷூர். நான் வரேன்.
நீ ஃபோன் கால் வேஸ்ட் பண்ணாத. நான் புல்லட் வேஸ்ட் பண்றதுக்காக வரல. யார் நீ? பேரும் டீட்டெயில்ஸ் உனக்கு அனாவசியம். உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் நான் இங்கே வந்தேன். சிட்டியில் நடக்கிற கொலைங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா? செத்து போனதெல்லாம் ஆனந்த் பாலியோட ஆளுங்கங்கிறதுனால கண்டிப்பா பண்றது ஆனந்த் பாலியோட எதிரிகளா தான் இருப்பாங்க. ஆனந்த் பாலிக்கு எதிரி இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் உயிரோட இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாரையும் கொலை பண்றது ஆனந்த் பாலி தான். ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ஆனந்த் பாலியோட சேஃப் ஹவுஸ்ல இருந்து 2000 கோடி திருட்டு போயிருக்கு. அது யார் பண்ணதுன்னு கண்டுபிடிக்க சந்தேகப்படுற எல்லாரையும் ஆனந்த் பாலி தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்கான். நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? ஆனந்த் பாலி கிட்ட இருந்து பணம் போயிடுச்சுன்ற விஷயம் வெளி உலகத்துல யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்க யாரும் இப்போ உயிரோட இல்ல. அப்ப இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் 3 பேர் செத்து போயிருக்காங்க. அடுத்த டார்கெட் நான் தான். அனாவசியமா இதுல நீ தலையிட்டு உன் உயிரை விட்டுறாத. ஸ்டே அவுட் ஆஃப் திஸ். Oh God. இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஹவாலா நெட்வொர்க்கை நடத்துற ஒருத்தனுடைய சேஃப் ஹவுஸ்ல இருந்து 2000 கோடி திருடப்பட்டிருக்கு. அந்த பணத்தை ட்ராக் பண்ண தான் இந்த கொலைகள் நடத்தப்படுதுன்னு அண்டர் வேர்ல்டுல ஒரு ரூமர். யாருன்னு அந்த இன்ஃபர்மேஷன்ல அந்த பணம் யாரோடது? உண்மையிலேயே அந்த மாதிரி திருட்டு நடந்திருந்தா இப்போ அந்த பணம் எங்க இருக்குன்னு போலீஸும் இன்கம் டேக்ஸும் விசாரிக்கணுமா? இதெல்லாம் எழுதுனது யாரா? எழுதுனது ஒரு பொண்ணுனா, பேரு சசிரேகா. இதெல்லாம் எதுக்குங்க? அவங்களாம் பெரிய ஆளுங்க. அவங்கள பத்தி எழுதும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இல்லனா சந்து, ஆனந்த் பாலி ரியாக்ட் ஆனானா எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். அப்பனா நான் எழுதினது நிஜம் தானே? புடிங்கடா சந்து, கம். டேய் புடா. ஏய் நில்லு. நான் ஒரு ஜர்னலிஸ்ட். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா மொத்த மீடியாவும் வரும். டோன்ட் டச் மீ, டோன்ட் டச் மீ. சார் மேடம் சொல்லுங்க மேடம். எனக்கு எதுவும் தெரியாது சார். அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆர்டிகல் எழுதுனது நான். ப்ளீஸ் இங்க பார், இவனுக்காக தான் வந்தா நீ தேவையில்லாம தலையிடாத. இங்க இருந்து ஓடி போயிரு போ. சார் யாரோ நினைச்சு தப்பா படிச்சிட்டு போறீங்க. என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். என்னை எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்கன்னா யாரோ நினைச்சு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் யாருன்னு தெரியுமா? தயமயமோட ஸ்டாஃப். அவருக்கு எவ்வளவு பெரிய ஆளுங்களாம் பழக்கணும் தெரியுமா? டேய், உன்னை தூக்கிட்டு வர சொன்னது தயாமயம் தான்டா. தயமயம் என்ன தூக்கிட்டு வர சொன்னாரா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே போயிருப்பேனே. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணனா உங்களுக்கே புரிஞ்சிடும். என்னாச்சு? தூக்கிட்டோனா? ஆனா நீங்க பில்டப் கொடுத்த அளவுக்கு உனக்கு சீன் இல்லையே. நான் பேசுறேன்னா ஒரு நிமிஷம் எதை பேசணுமா? அடே சந்து, என்னோட 2000 கோடி ரூபாவை தூக்கிட்டியாமே. என்னையே ஏமாத்தலான்னு பார்த்துருக்கேன். என்கிட்டயே டபுள் கேமா? கிரிக்கெட்டுக்கே பால். என்னடா இப்படி சொல்லிட்டீங்க?
என்னை பத்தி தெரிஞ்சும் கூட பொடி பசங்களை ஏன்டா அனுப்புன? தப்பு பண்ணிட்ட. மேடம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. உடனே என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங்குள்ளே நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கலன்னா டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் மேடம். பேசிக்கா சந்து ரொம்ப அப்பாவி மூர்த்தி சார். ஆமாம் மேடம். பாவம், இதெல்லாம் அவனால ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா சந்துவை கிட்னாப் பண்ற அவசியம் யாருக்கு வந்திருக்கும்? எனக்கும் அதுதான் புரியல. எந்த பிரச்சனையிலும் தலையிடாதவன் என்ன நடந்துச்சு என்னவோ. ஊர்ல எம்எல்ஏயோட பொண்ணை வீடு புகுந்து கூட்டிட்டு வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மூர்த்தி சார். ஒருவேளை அதுக்காக அவங்க ஆளுங்க இவனை கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ? இருக்கலாம், இல்லாம கூட போகலாம் மேடம். நீங்க இதை பத்தி அதிகமா யோசிக்காதீங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. மார்னிங்குள்ள திரும்பி வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரலன்னா நம்ம யோசிக்கலாம். மேடம் வாங்க வாங்க மேடம். லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, ஆனா அமௌண்ட் டிஸ்பர்ஸ் ஆகல. ஐ நீட் கேட்டனா? இப்ப நான் உன்கிட்ட பணம் கேட்டனா? அம்மா, அந்த பாப்பா யாரு? உன் அக்கா பொண்ணு. அதாவது என்ன விட பாப்பா மேல உனக்கு அக்கறை அதிகம். அப்படி பார்க்கும்போது நீ என் குழந்தைய பார்க்க நான் தான் உனக்கு காசு தரணும். நீ நல்லவங்கிறதால கேட்கல, நான் கெட்டவங்கிறதால கொடுக்கல. என்ன சடனா இவ்ளோ நல்ல குணம்? நல்ல குணம். கடைசியா என்ன சொன்ன? நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை அண்டர்லைன் பண்ணி கொஞ்சம் தம்பி கிட்ட சொல்றியா? தம்பியா? அது சந்து நீயும் க்ளோஸ்னா எனக்கு தம்பி முறை தானே. இப்போ நான் உன்னை பணத்துக்காக மிரட்டுறேன்னு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு வையேன். அவன் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவான்னு பயமா இருக்கு. ஓ வெயிட், ஹேங் ஆன். சந்து என்ன பண்ணா? அப்படி யாராவது அடிப்பாங்களா? அடிப்பாங்களாங்கிறேன். Are you sure? நீ கரெக்ட்டா? உன் மேல சத்தியம். 2-3 பேர் செத்துருப்பாங்க. He is a very ruthless person. அவன் வயலன்ஸை பார்த்து எனக்கு ஜுரமே வந்துருச்சு. குரோசின் டேப்லெட் போட்டேன், குறையில. டோலோ போடலாமா? அந்த டாக்டர் கிட்ட போய் கேட்கறான். வெயிட். சாயந்தரம் பாப்பாவை கூட்டிட்டு போயிருவியா? போட்டு விட, உனக்கு ஏன் கஷ்டம்? நிறைய வேலை இருக்கும்ல. நாளைக்கு நல்ல நாள். நானே ராவு காலத்துக்கு முன்னாடி பாப்பா கொண்டாந்து விட்டுறேன். ஆனா தம்பி கிட்ட நல்ல குணத்தை கொஞ்சம் அழுத்தி சொல்லுமா. ஹலோ, தாயமாயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஆமாங்க. சந்து, ஐ மீன் சந்திரசேகர் இருக்காரா? சந்து வேலையை விட்டு 2 வாரம் ஆகுதுங்க. ஹலோங்க, சந்துவை பார்க்க வந்தீங்களா? ஆமா, ரூம் போட்டிருக்கு, அதான் கிளம்பிட்டேன். ஐயோ, அவன் இங்கே தான் பக்கத்தில் தான் மளிகை கடைக்கு போயிருப்பான். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவான். நீங்கள் வாங்க ப்ளீஸ், கமான். பண்டிகை ஆச்சுன்னு ஊருக்கு போயிருந்தேங்க. பண்டிகை நேரமாச்சா பஸ் எல்லாம் கொசன்னு வந்து பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு. நீங்களும் சித்தூர் தானா? அப்போ நீங்களும் அதே ஊர் தானா? இல்ல, சந்துவோட ஊர் கூட சித்தூர் தானே. அட நீங்கள் வேறங்க. அது சந்துவோட ஊர் இல்லை, அவன் ஊர் மும்பை. அவன் ஐபிஎல்ல கூட மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். நீங்க வாங்க. ஊர்ல இருந்து முறுக்கு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். மும்பைன்னு சொல்றீங்க? சந்து சித்தூர்னு சொன்னானே. அங்க மீனாட்சின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணி எதிர்பாராத சிச்சுவேஷன். ஐயோ, அது ஏன் லவ் ஸ்டோரிங்க?
நான் ஏதோ குடிபோதையில் சோகத்தை மறைக்கணும்னு என் லவ் ஸ்டோரியை சொல்லியிருப்பேன். அவன் காமெடியாக உங்ககிட்ட சொல்லியிருப்பான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி அவன் ஃப்ளாஷ்பேக்குன்னு நினச்சிட்டிங்க. நான் கரெக்டாக தான் கேட்டேன். சந்து தான் மீனாட்சியை காதலிக்கிறேன். ஃப்ரெண்டுக்காக லவ் பண்ண பொண்ணையே விட்டுட்டான். ஒரு ஃப்ளாஷ்பேக்கை விட்டு கொடுக்க மாட்டோமா என்ன? அவனுக்கு கூட சிமிலராக அதே மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சுங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கைனா கம்பல்சரியா காதல்ல விழணும்னு தாமஸ் ஆல்வா. உனக்கு எப்பலேருந்து தெரியும்? ஒரு 6 மாசமா தெரியும் மேடம். 2 பேரும் சேர்ந்து தயாமயம் ட்ரஸ்ட்ல இன்டர்வியூக்கு போனோம். அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. ரூம் இல்லைன்னு சொன்னா சரி தெரிஞ்சவனா போயிட்டானு தங்க வச்சேன். ஆனா இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? ஓ, நீங்க ஜேர்னலிஸ்ட்ல. சந்து மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தான்? தெரியாதுங்க. எங்க 2 பேருக்கு நடுவில் அந்த டாபிக் வந்ததில்ல. Right. You know what, Balu? I don't feel too well right now. If you don't mind, கொஞ்சம் என்னை என் வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா? ஓகேங்க, 5 minutes. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். யா. சசிரேகா மேடம், போலாமா? வாங்க. நீங்களா தயாமயம் சார்? நீங்க தான் சார் எங்களை காப்பாற்றணும். இவங்க யாரோ எங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் தாண்டா உங்களை தூக்கிட்டு வர சொன்னேன். சார் நான் தான் சார், சந்துவோட ஃப்ரெண்டு. அவன் எப்பவுமே உங்க போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டே சுத்துவான் சார். உங்க பெருமையை பத்திலாம் சொல்லுவான் சார். கடவுள்னு கூட சொல்லுவான் சார். என்னடா சொல்லுவான் அவன்? தயாமயங்கிறவன் மிகப்பெரிய கிறுக்கு பையன். ஐயோ இல்ல சார். ஒரு 2000 கோடி அவன் பாக்கெட்ல இருந்து திருடினாலும் தெரியாத லூசு பையன்னு சொல்லுவானோ? அவன் ஏன் சார் 2000 கோடியை திருட போறான்? அது சரி, நீங்க ஏன் 2000 கோடி உங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க? யார் பாபு இவன் காமெடி பண்றான்? அவன் சந்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். வேலை இல்லாம சும்மா இருந்தா தூக்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்டா? ஆமா சார். அப்ப நீ சொல்றான் அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்? எனக்கு எப்படி சார் தெரியும்? அது சரி, அவன் ஏன் சார் திருட போறான்? முந்தானத்து தான் மெஸ் பில் கட்டணும்னு 15000 ரூபாய் கடன் வாங்கினா. சார் நீங்களே சொல்லுங்க, 2000 கோடி இருக்கிறவன் 15000 ரூபாய் கடன் வாங்குவானா சார்? அசிங்கமா ஏதாவது சொல்ல போறேன். என்கிட்ட அவன் 2000 கோடி ரூபா அடிச்சிருக்கான். உன்கிட்ட 15000 ரூபா ஆட்டை போட்டிருக்கான். எவ்வளவு திருநோங்கிறது இல்லடா, ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டோமாங்கிறது அவருடைய கான்செப்ட். 2000 கோடி போனது ஆனந்த் பாலியோட சேஃப் ஹவுஸ்ல இருந்து தானே? ஆனந்த் பாலிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அட சும்மா இருங்க மேடம். ஏதோ உங்ககிட்ட சின்ன போய் சொல்லிட்டான்னு 2000 கோடி திருநான்னு சொன்னா நம்பிடுவீங்களா சார்? எங்கேயோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு சார். என் நண்பனோட போன் சுவிட்ச் ஆன் ஆன உடனே அவனை கூப்பிட்டு நம்ம எல்லாரும் உட்காந்து மனசு விட்டு பேசுவோம் சார். கிளாரிட்டி கிடைச்சிடும். அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் கூட ஒன்ன மாதிரியே அவனும் ஒரு பழம்னு தான் நினைச்சேன்டா. ஐயோ, நமக்கு இந்தியா பூரா 20 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்ப வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. மேட்ரு ரைட்டிங் வரைக்கும் வந்திருக்குன்னா என்னையா மீனிங்? 110move.zip. இவன் யாரையா? சந்துன்னு புதுசா சேர்ந்த அக்கௌண்டன்ட் சார். இந்த மாச சம்பளத்தை கொடுத்து உடனே அனுப்பிவிடு சார். வேலை ரொம்ப முக்கியம் சார். அனாதாசிரமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நானே ஒரு அனாதை தான் சார். எங்க அப்பா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால எலி பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தார் சார். அதெல்லாம் ஒரு வேலையா? கேட்கிற உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குன்னா வேலையை செஞ்சு அவருக்கு எப்படி இருந்திருக்கும் சார். ஒரு நாள் எலி அவரை கடிச்சு பழி வாங்கிடுச்சு சார். செப்டிக் ஆகி அவர் செத்து போயிட்டார் சார். செத்து போயிட்டாரா? ஆமா சார். அந்த வருத்தத்துல என் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் மனசு உடைஞ்சு போய் டேய், சென்டிமெண்ட் சினிமாவா இருந்தாலும் சேட் ஸ்டோரியா இருந்தாலும் எனக்கு ஒத்து வராதுடா. சார் இவன் தான்
அந்த ரைடு மேட்ரு வெளியில வராம ஜேர்னலிஸ்ட் சமாளிச்சான் சார். அப்படியா? ஆமா சார். இப்போதைக்கு வச்சுப்போம். நீ இரு, அப்புறம் பார்க்கறேன். லவ் யூ சார். டேய், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ரச்சந்தோ. ஐ எம் சாரி. பாத்தீங்களா மேடம், அவனோட கதையில எவ்வளவு பெயின் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு ஏதோ காமெடியா இருக்கணும்னு என் கதையை சொல்லியிருக்கான். ஆனா நீங்க அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவனோட கஷ்டமான ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க மேடம். டேய், உனக்கு கூட என்ன மாதிரி காமன் சென்ஸ் ரொம்ப கம்மிடா. ஒய் சார்? பாதியில நிப்பாட்டி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத. முழுசா கேளு, கிளாரிட்டி கிடைக்கும். இந்த தடவை சென்டிமெண்ட் ஸ்டோரி சொல்றதுக்காக வரல சார். நல்ல கிரைம் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன் சார். பட்ஜெட் 2000 கோடி சார். ஆனந்த பாலி கிட்ட இருக்கிற 2000 கோடி சார். ஆனந்த பாலியா? அவன் யாரு சார்? நீங்க ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க சார். நீங்களும் ஆனந்த் பாலியும் சீக்ரெட் பார்ட்னர்ஸ்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வர பணத்தை ஹவாலாவா மாத்துதான் அந்த அனாத ஆசிரமத்தை நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஆனந்த் பாலி கிட்ட 2000 கோடி ரூபா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அண்டர் கவர் ஆபரேஷனா? போன வருஷம் மும்பையில் 50 கோடி ரூபாய் கொள்ள நடந்திருக்கு. 1 ரூபாயை கூட ரெக்கவர் பண்ணவே இல்லை. அது செஞ்சது நான் தான். ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இல்லாததால் தான் அது பர்ஃபெக்டான திருட்டு. மாட்டாதனால தான் நான் பர்ஃபெக்டான திருட. டேய், ஆனந்த் பாலி கிட்ட இருந்து பணத்தை தூக்குறது அவ்வளவு ஈஸி இல்லடா. அவங்கிட்ட இருந்து எவனாவது 1 ரூபாய் திருடினா கூட அவனை பிடிக்கிறதுக்கு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவான். மொத்தத்தையும் திருடிட்டா சிஎம் சேர்ல உட்கார்ற யாரா இருந்தாலும் ஒரு சைன்ல ஸ்டேட்டோட ஃபியூச்சரையே மாத்த முடியும். அப்படின்னா அந்த பவர் கைக்கு இருக்கா இல்ல உட்கார்ற சேருக்கு இருக்கா? சிஎம் பவர் சேர்ல இருக்கிற மாதிரி ஆனந்த் பாலியோட பவர் பணத்துல இருக்கு. அந்த பணத்தை நம்ம கொள்ளையடிச்சிட்டா அவரோட பவர் மொத்தமும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். பணம், துப்பாக்கி, இது ரெண்டும் யாருக்குமே சொந்தம் இல்ல. அந்த டைம்ல யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் பிரயோஜனம். ஆனந்த் பாலிக்கு வரதராஜன் ஒரு பாஸ் இருந்தான். ஆனந்த் பாலி ரிஸ்க் எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டான். ஹவாலா கிங் ஆயிட்டான். இல்லைன்னா இன்னைக்கும் அவன் அடியால தான் இருந்திருப்பான். இன்னைக்கு உனக்கு மேல ஆனந்த் பாலி இருக்கான். கிங் ஆகுறியா இல்ல கீழே இருக்க போறியா? உனக்கு ஆனந்த் பாலினா பயம், பணம்னா ஆசை. ஆசை பணத்தையும் விட ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன். பிளான் என்ன? நாளைக்கு ஒரு 10ல சந்திப்போம். இந்த ஆபரேஷனை முடிக்க எனக்கு ஒரு ஆள் தேவை. அவ ஆள்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சக்ரி பெங்களூர்ல இருந்து வந்திருக்கான். மிக பெரிய ப்ரொஃபஷனல் கில்லர். கனி மும்பைல இருந்து வந்திருக்கான். ஷார்ப் ஷூட்டர். அப்ப இவனுக்கு வேற ஷேர் கொடுக்கணுமா? கனி பணத்துக்காக வேலை செய்ய மாட்டான், எனக்காக வேலை செய்வான். ஷேரை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல பிளான் என்னன்னு சொல்லு. சந்து, எல்லா பணத்தையும் 27 லொகேஷன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திருட்ட எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்? 27 லொகேஷனை டார்கெட் பண்ணணும்னா 2 months ப்ராசஸ்.
அத்தனை டார்கெட் இருக்கக்கூடாது. டார்கெட் ஒன்று தான் இருக்கணும். லொகேஷன் கூட ஒரே இடமா இருக்கணும். எப்படி? ஆனந்த் பாலி கிட்ட 2000 கோடி பிளாக் மணி இருக்குன்னு நாமளே இன்கம் டாக்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். நம்ம கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸையும் நாமளே கொடுப்போம். அதனால நமக்கு என்ன லாபம்? எல்லா பணத்தையும் இன்கம் டாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கோவிந்தா தான். சந்து இன்கம் டாக்ஸ் ஜாயிண்ட் கமிஷனர் நாராயணசாமி அந்த ஆனந்த பாலிக்கு க்ளோஸ். நாராயணசாமிக்கு நாமளே இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். உன் பிளான் எனக்கு புரியல சந்து. நாராயணசாமிக்கு நாம தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பாலி நாம எங்க போனாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு நம்ம அத்தனை பேத்தையும் கொன்னுடுவாயா. ஆனந்த் பாலிக்கு டவுட் வராம நாராயணசாமிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா நீ அப்ப ஆனந்த் பாலி கூட இருக்கணும். ஒரு நிமிஷம் இந்த ஃபைலை பாருங்க சார். நீங்க மறைச்சு வச்சிருக்கிற பணத்தோட லொகேஷன், அட்ரஸ், பின்கோடோட இந்த ஃபைல்ல இருக்கு சார். அண்ணா எங்க எங்க எவ்வளவு ஒளிச்சு வச்சிருக்கோன்னு நயா பைசா ஓட எவனோ டீட்டெயில் கொடுத்துருக்கானா சார். லக்கியா இந்த ஃபைல் என் டேபிளுக்கு வந்ததுனால சரியா போச்சு. கண்டிப்பா நம்மள யாரும் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்கணும். அவங்கள விடக்கூடாது. சஞ்சய் பாலண்ணா முதல்ல அதுவா முக்கியம். மொத்த கேஷ் இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு பாதுகாப்பா சேஃப் ஹவுஸ்ல கொண்டு வச்சிருவோம். இதெல்லாம் தெரிஞ்ச அவனுக்கு சேஃப் ஹவுஸ் எங்க இருக்குன்ற விஷயம் தெரியாதா தயாமயம்? சஞ்சய், மொத்த பணத்தையும் ஆல்பா ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிடு. அண்ணா ஆல்பா ஹவுஸா? அது எங்க இருக்குண்ணா? அது தம்பிக்கு மட்டும்தான் தெரியும். தயாமயம், ஒரு நிமிஷம் உன் போனை கொடு. அண்ணா என் மேல கூட சந்தேகமா அண்ணா? இது உன் சேஃப்டிக்காக தான் தயாமயம். இப்ப நான் உன்னை போக விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு பணம் காணாம போச்சுன்னா எனக்கு முதல்ல உன் மேலதான் சந்தேகம் வரும். அப்படின்னா ஓகேண்ணா. சஞ்சய், 2 பேரையும் கம்ஃபர்டபுளா பார்த்துக்கோ. என்னதான் சந்தேகம் இருந்தாலும் இந்த காவாலி பசங்க கூடவே என்ன அணைச்சு வைக்கிறது? டேய், ஆக்சிஜன் மொத்தத்தையும் நீயே உறிஞ்சு எடுத்துட்டா நாங்கெல்லாம் எப்படிடா வாழறது? கார்பன் டை ஆக்சைடை உரிய சொல்ற. தயாமயம், வெளியே வாங்க. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகல. நமக்கு தெரிஞ்ச லொகேஷன்ல ஒத்த பைசா கூட கிடையாது. பணம் எல்லாத்தையும் ஆல்பா ஹவுஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனந்த் பாலி அவன் ஸ்டாஃப் எல்லாரையும் மாத்திட்டான். பர்ஃபெக்டா பிளான் பண்ணி வேலை செய்யலையே. ஆனந்த் பாலிக்கு எதிராக எந்த பிளான் போட்டாலும் பர்ஃபெக்டா இருக்காது. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். பணம் மொத்தமும் இப்போ ஒரே லொகேஷன்ல இருக்கு. ஆனா அந்த பிளேஸ் யாருக்கும் தெரியாது. நம்ம ஆனந்த் பாலியோட பையனை கிட்னாப் பண்றோம். ஐயோ, வளர்றியே இல்ல புரிஞ்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவனுக்கு அவன் பையனா ரொம்ப உசுறு. சந்தேகம் வந்துச்சோ நமக்கு வேண்டப்பட்டவங்க ஆபத்துல இருக்கும்போது தான் பதட்டமாகும். நிலையை யோசிக்க முடியாது. அந்த சமயத்துல தான் தப்பு பண்ணும். ஆனா அவன் பையனை கிட்னாப் பண்ணா
லொகேஷன் எப்படி தெரியும்? ஏய் உன் பிளான் எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் பையனை கிட்னாப் பண்ணி 2000 கோடி அவகிட்டயே கேட்க போறோம் அதானே? 2000 கோடி இல்ல 10 கோடி. என்னது 10 கோடியா? என்ன அநியாயம்? அட்லீஸ்ட் 20 கோடியாவது கேளு. 4 பேர் 5 கோடியா பிரிச்சு போ. நம்ம டார்கெட் 10 கோடி இல்ல 2000 கோடி. நம்ம கேட்குற 10 கோடியை தரணும்னா அங்க இருந்து தான் எடுத்தாகணும். எக்ஸாக்ட்லி. அந்த ஆல்ஃபா ஹவுஸோட லொகேஷன் ஆனந்த் பாலிக்காவும் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போய் பணத்தை எடுத்துட்டு வருவாங்க. அவங்க 2 பேரையும் ட்ராக் பண்ணோம்னா ஆல்ஃபா ஹவுஸோட லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். அட கொக்கோ மக்கா, இந்த பிளானுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் டிராப் ஆகிறேன் சாமி. மிடில் ட்ராப் ஆகி போறதுக்கு தானே சீட்டு கட்ட நினைச்சியா? ஆல்ரெடி நீ களத்துல இறங்கிட்ட. அந்த நாராயணசாமிக்கு நீ தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஆல்ஃபா ஹவுஸ் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நீ ஒன்றும் பயப்படாத. அந்த கிட்னாப்பை நாம செய்ய போறதில்ல. உன் பையனை நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம். 2 மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு 10 கோடி ரூபாய் பணத்தை அனுப்பி வச்சிரு. ராகுல் எங்கடா? பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கானா? ஃபோன் பண்ணு. பார்ட்டில இருந்த ராகுல் தம்பி மிஸ்ஸிங். அவர் ஃபோன் கூட ஆஃப்ல இருக்கு. என்ன ஆச்சுனா? ராகுலை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்களா? அட பாவிகளா! 10 கோடி கொடுக்கலன்னா கொன்னுடுவேன்னு சொல்றாங்க. உங்க பையனை கிட்னாப் பண்ணி உங்ககிட்டயே பணம் கேட்கறானா? 100% உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாதுனா? ஆமா. சுத்தர பையன் காஸ்ட்லி கார்ல சுத்திக்கிட்டு இருக்கான். கிட்னாப் பண்ண சில்லறை ஏதாவது தேரும் நினைக்கிற சில்லறை பேட்ச்னா? அண்ணா, இந்த மாதிரியான சில்லறை பேட்சுக்கு தான் ரொம்ப ஆபத்து. ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட அவனுங்க டென்ஷன்லயே உயிரை எடுத்துருவானுங்கண்ணா. பிகாஸ் அவனுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல. அதனால தான் நான் முன்னெச்சரிக்கையா சொல்றேன்னா. தயாமயம் சொன்னது கரெக்ட் தானா? முதல்ல நம்ம ராகுல பத்திரமா மீட்கணும். பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு ராகுல கூட்டிட்டு வாங்க. சரிண்ணா. நம்ம கிட்ட கேஷ் எங்கடா இருக்கு? நம்ம கேஷ்லாம் என்னடா ஆச்சு? கேஷ் மொத்தமும் ஆல்ஃபா ஹவுஸ்ல தானே இருக்கு. தயாமயம் அண்ணா, உங்ககிட்ட எவ்வளவு கேஷ் இருக்கு? என்கிட்டயா அண்ணா? ஒரு 3500 ரூபா இருக்குண்ணா. என்ன கிண்டலா தெரியுதா? அண்ணா, எவ்வளவு பெரிய ஆளு நீயே உன் பணத்தை எல்லாம் ஆல்ஃபா ஹவுஸ்ல வச்சிருக்கிற. நான் உன்கிட்ட வேலை பார்க்கறவன் இல்லைன்னா எனக்கும் ரைடெல்லாம் அனுப்புறாங்கண்ணா. அதான் சில்லறையா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேண்ணா. டேய், அந்த ரஃபிக்கு ஃபோன் பண்ற. அண்ணா வேண்டாம். இந்த நேரத்துல சின்ன அமௌண்ட்டுக்காக அவனுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நம்ம மேல அவனுக்கு டவுட் வந்துடும். சஞ்சய் அண்ணா, நம்ம ஆல்ஃபா ஹவுஸுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு ராகுல கூட்டிட்டு வந்துரு. நாளானைக்கு ஆல்ஃபா ஹவுஸ்ல இருந்து பணத்தை ஷிஃப்ட் பண்ணணும்னு ஆனந்த் பாலி சொல்லியிருக்கான். ஆனந்த் பாலிக்கு அவ்வளோ டைம் கொடுக்க கூடாது. ஆல்ஃபா ஹவுஸ் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சகரி பணத்தை கூடியாட நீ அப்ப சக்கரி எங்கடா போயிட்டான்? எங்க போயிட்டான்? அவன் செத்து போயிட்டான். அம்மாடி! டேய், சீக்கிரமா எல்லாத்தையும் ஏத்துங்க. வேகமா. ஆனந்த் பாலியோட தம்பி இருக்கான். என்னது? அங்க சஞ்சய் பாலி எதுக்கு வந்தான்? பணத்தை எடுத்துட்டு போக வந்தான். எல்லாம் முன்னாலதான். ஆனந்த் பாலி ஃப்ரைடே தான் ஷிஃப்ட் பண்றான்னு சொன்னேன். அவன் தம்பி வந்து இன்னைக்கே ஷிஃப்ட் பண்றான்.
போயிட்டானா? டேய், அவன் சாவுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுதா என் தலையை எடுத்துருவான்டா அவன். இப்போதைக்கு தெரியாதுல்ல, நீ கவலைப்படாத. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சரியான டைம் பார்த்து மறுபடியும் ஸ்கெட்ச் போடுவோம். எனது மறுபடியும் ஸ்கெட்சா? எப்பா சாமி, நீ வேணாம், உன் ஸ்கெட்ச் வேணாம். நான் சோமாலியாவுக்கே ஓடி போயிடுறப்பா. இப்ப நீ போனா ஆனந்த் பாலிக்கு டவுட் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடி. அது போதுங்கிறியா? இப்போதைக்கு வேற வழி இல்ல. நீ நேர்ல போய் ஆனந்த் பாலியை பார்த்துட்டு வா. அவருக்கு ஃபோன் பண்றேன், ஃபோன்லயே பேசிடுறேன். ஏய், தம்பி செத்துட்டான்னு அவன் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருடா. நீ ஏன் ஒப்பாரி வைக்காத, அப்புறம் மாட்டிப்ப. தம்பி, நீ எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆன கொஞ்ச நாள் வரைக்கும் சார் சார்னு மரியாதையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா டேய், ஏய், நாயே, சுண்ட கஞ்சி இப்படி எல்லாம் கூப்பிடுறேன். என்ன மாட்ட உழப்பாயிட்டப்பா. அந்த பணத்தை தான் அப்பா அவன் எடுக்கலையே. அவன் கரெக்டாக தானே சார் சொல்லியிருக்கான். ஒருவேளை அவன் எடுத்திருந்தா உங்க ஷேர் உங்களுக்கு கொடுத்துருப்பான் சார். அவன் எப்பவுமே வாக்குல சுத்தமா இருப்பான் சார். டேய், மூளையை கழட்டி வச்ச மூதேவி, முழுசா கேட்காம நடுவுல கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காதடா. அண்ணா, என்னன்னா நடந்துச்சு? கேஷை மூவ் பண்ணும்போது அட்டாக் பண்ணிட்டாங்க. நம்ம மேலேயே அட்டாக் பண்ற அளவுக்கு தைரியம் எவனுக்குடா இருக்கு? ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் நினைக்கிறேன். ஒரு போனத்து மேல வேற ஏதோ லாங்குவேஜில் டேட்டு போட்டிருக்கு. பாடியில் புல்லட் இன்ஜுரிஸ் இருக்கு. அண்ணா, கேஷுக்கு ஏதாவது? கேஷ் சேஃபாக தான் இருக்கு. வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். வெரி குட் அண்ணா. காலையா, என் தம்பியோட இந்த மர்மமான சாவுல டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ இன்வால்வ் ஆனவங்க உயிரோடு இருக்கக்கூடாது. பணம் போயிடுச்சுன்னு நீ எழுதின ஆர்டிக்கலை படிச்சு சந்தேகப்பட்டு ஆனந்தபாலி கிட்ட நான் போனேன். அண்ணா, இந்த காமெடியை கேட்டீங்களா அண்ணா? கேட்டா சிரிப்பீங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதி நம்ம ஆல்பா ஹவுஸ்ல 2000 கோடி ரூபாய எவ்வளவு திருடிட்டு போயிட்டானா? இதை விட பெரிய காமெடி என்னடா இருக்கு? இது ஒன்றும் காமெடியே இல்லை, நிஜம்தான். அன்னைக்கு ராத்திரியே மொத்த பணத்தையும் தூக்கிட்டாங்க. ஐயோ, என்னது நிஜமாவே பைசாவை நவுட்டிட்டாங்களா? அப்ப என்கிட்ட ஏன்னா நீங்க சொல்லவே இல்லை? என்னன்னு சொல்ற? 2000 கோடியை திருடிடாங்கன்னு சொல்றியா? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 பேர் ஃபோன் பண்ணி இது நிஜமா பணம் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டு கொள்றானுங்க. அவனுங்க எல்லாருக்கும் ஏதோ ஒன்று சொல்லி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். டேய், பணம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, காலர் இல்ல கழுத்த பிடிப்பாங்க. அண்ணா, உங்களை யாருன்னா டச் பண்ண போறாங்க? அவ்வளவு தைரியம் யாருக்குடா இருக்கு? டேய் பைத்தியக்கார பையல, என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறவங்க எல்லாம் அப்பாவிங்க இல்ல. பவர்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், எம்எல்ஏக்கள்னு எவ்வளோ பேரு ஒரே ஒரு ஆர்டிக்கல்ல மொத்தமா கிழிஞ்சிடுச்சு. இப்ப என்னன்னா பண்ண போறீங்க? நம்ம ராகுல் கிட்னாப்புக்கும் ஆல்ஃபா ஹவுஸ்ல நடந்த திருட்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு. அதான் நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தனையா கொன்னுகிட்டே வரேன். திருடு போயிடுச்சுன்ற விஷயம் எனக்கும் செத்து போன என் தம்பிக்கும் அந்த பணத்தை திருடினவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த ஆர்டிக்கல் எழுதின அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. Stay out of this.
அண்ணா சின்ன கிளாரிட்டிக்காக கேட்குறேன், தம்பியை கொன்ன அன்னைக்கே அந்த பணம் மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்களாண்ணா? டேய், இன்னும் என்ன கிளாரிட்டி வேணும்? ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 2000 கோடி மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அண்ணா, நீங்க ஆஃப் பண்ண செல்போனை மறுபடியும் ஆன் பண்ணாம 2 நாளைக்கு அண்டர் கிரவுண்ட்ல போய் இருங்க. அந்த பணத்தை திருடினவனை நான் கேட்ச் பண்ணி கொண்டு வரேன். ஜஸ்ட் 48 ஹவர்ஸ் டைம் கொடுங்கண்ணா. ஜஸ்ட் 48 ஹவர்ஸ். டேய், அந்த சந்து எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அடிச்சு உதச்சு இழுத்துக்கிட்டு வாங்கடா. நான் அனுப்பி வச்ச ஆளுங்களை அந்த சந்து பைய அடிச்சு உதச்சிட்டு ஓடி போயிட்டான். அதுக்கு தான் உங்க 2 பேத்தையும் தூக்கி இருக்கோம். சார், நீங்க ஒரு பெரிய லாஜிக் மிஸ் பண்றீங்க சார். என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லு ராஜா. எனக்கு தெரிஞ்ச சந்துவா இருந்தா அவன் கிட்ட பணம் இருக்காது சார். நீங்க சொல்ற சந்துவா இருந்தா எங்க 2 பேரையும் மீட்க பணத்தை கொண்டு வரவே மாட்டான் சார். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அல்வா சார், கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க சார். அதாவது எங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு சொல்ல வர சார். வித் யுவர் பர்மிஷன் நாங்க 2 பேரும் கிளம்புறோம் சார். வாங்க மேடம். உட்காரு உட்காரு. என் கால்குலேஷன் தப்பாகாத ராஜா. பொந்துல இருந்த சந்துவே போன் பண்றாப்பார். உங்களை தூக்குனா அந்த பணம் வரும்னு எனக்கு தெரியும் ராஜா. ஹலோ சந்து டார்லிங், இத பாரு சந்து, உன் கேர்ள் ஃப்ரெண்டும் உன் பாய் ஃப்ரெண்டும் என் கஸ்டடியில தான் இருக்காங்க. மரியாதையா என் 2000 கோடி ரூபாவை கொண்டு வந்து கொடுத்துடு. இல்லைன்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேத்தினுடைய உடம்புலையும் பிளேடால கீறுவேன். நீ எப்படா 2000 கோடி ரூபாவை சம்பாரிச்ச? யாரது? ஆனந்த் பாலி. அண்ணா பாலினா, அண்ணா இந்த போன் உங்களுக்கு எப்படி வந்ததுண்ணா? சார், உங்களை தேடி யாரும் வந்திருக்காங்க சார். அண்ணன் எங்க இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? பணம் எங்க இருக்குன்னு கூட தெரியும்னு சொல்றான் சார். ஹலோ பாலி அண்ணா. யார் ராணி? என் பேர் சந்து. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனப்ப உங்க பார்ட்னர் தயாமயம் அவளை கிட்னாப் பண்ணிட்டாருண்ணா. தயாமயம்க்கும் அந்த பொண்ணுக்கும் என்னடா சம்பந்தம்? ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல? நீங்களும் தயாமயமும் எப்படி பார்ட்னர்ஸோ அதே மாதிரி நாங்களும் பார்ட்னர்ஸ்னா. இந்த 2000 கோடி கொள்ளையடிச்சோம்ல, அந்த பணத்தை பங்கு பிரிக்கும் போது ஒரு சின்ன டிஸ்பியூட், அதுக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டாரு. நீங்க கொஞ்சம் பேசி புரிய. ஏகத்தாளம் பண்றியா? இன்னும் நான் சொல்றதை நீங்க நம்பலையா? நான் சாகடிச்ச உங்க தம்பி மேல சத்தியம். ஆனந்த் பாலி தம்பி இங்கதான் இருக்கா. நம்ம பிளான் மொத்தமும். ஏய் சந்து, ஏய் சந்து. ஏய் பாலிஸ் ப்ரோ. டேய், யாரா நீ? நானா? இங்க பிளாக் மணி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
பணம் கிடைச்சதும் தயாமயா என்னை போட்டு தள்ள சொன்னால. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? உன் தலை செதறிடும். சுட்டுருங்கண்ணா, சுட்டுருங்க. அந்த 2000 கோடியை நினைச்சு பைத்தியம் பிடிக்குது. சுட்டுருங்க. நீங்க சுருட்டீங்கன்னா எனக்கு ரிலீஃப் கிடைச்சிடும். இல்ல அந்த பொண்ணை கூட்டு வந்துருங்கண்ணா. பைத்தியக்காரனடா இவன். இன்னமும் நீங்க என்ன நம்பலையா? ஒரு தடவை தயாமயம்க்கு ஃபோன் பண்ணுங்களேன். போடுறா அவனுக்கு போன. உங்க போன்ல இருந்து வேண்டாம், என் போன்ல இருந்து பண்ணுங்க. எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாரு. 1/2 மணி நேரத்துல நீ கிட்னாப் பண்ண 2 பேரும் என் முன்னாடி வந்து நிக்கணும். அவங்களோட சேர்ந்து நீயும் வரணும். தயாமயம், என்னோட 1 ரூபாவை டச் பண்ணாலும் அதை என்கிட்ட திருப்பி கொண்டு வர்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? அண்ணா, பணம் மொத்தம் இவகிட்ட தானா இருக்கு. இவன் தானா மூல செலவு பண்ணிட்டா. என்ன பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி இதை எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டான்னா. முதல்ல அவனை கொண்டு போட்டிருக்கேன்னா. சார், அவன் செத்துட்டான்னா அப்புறம் எப்படி சார் பணம் கிடைக்கும்? ஏய், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க கொண்டு வரலனா கண்ணால சுட்டுக்கிட்டு செத்துருவேன்னு சொன்னல. இதோ வந்துட்டா. இன்னும் ஏன்டா வெயிட் பண்ற? மரியாதை எங்க இருக்குன்னு சொல்லு. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் கன்ல இருந்து புல்லட் எப்ப வெளியே வரும்னு தான் பாத்துட்டு இருக்கீங்க. என்ன சுட வேண்டியதானே? நான் அவளுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். அதுக்கப்புறமா உங்க பணம் எங்க இருக்குன்னு சொல்றேன். மர்டர்ஸை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன். கனியை அனுப்பி வச்சு ஆல்ஃபா ஹவுஸ்ல நடக்கிற திருட்டை பத்தி உனக்கு தெரியப்படுத்தினேன். அந்த நியூஸ் எழுதுற தைரியம் உனக்கு இருக்குன்னு தெரியும். அந்த நியூஸ் வெளியே வந்தா இவன் கதை முடிஞ்சிடும்னு எனக்கு தெரியும். இத்தனை பொயில 2 உண்மை மறைஞ்சிருச்சு. ஒண்ணு, நான் உன்னை காதலிக்கிறதா. 2, உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துவேங்கிறத. இந்த கேங்ஸ், கன்ஸ், ஆனந்த பலி எவனும் உன்னை டச் பண்ண முடியாது. இவனை கொல்ல போறேன்டா. என் பணம் எங்க சொல்ற? உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னான்ல. காப்பாத்தட்டும், பார்க்க. சந்து, எப்படா இந்த மாதிரி நேரத்துல சிரிக்கிற? சந்து, வலிக்குதா? எனக்கு வலி உடம்புல இருக்காதுடா, எங்க இருக்கும்.
பாலே, இந்த மாதிரி இரும்புல அடிச்சுக்கிட்டா பிரெயின் டேமேஜ் ஆகி எல்லாம் மறந்து போயிடும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையாடா? கைவேடா, நீ கைவேடா, நீ கைவேடா, நான் பாக்குறேன். அண்ணா, அவன் தலையை உடைச்சுக்க பாக்குறான்னா, அப்படி நடந்தா சுயநினைவே போயிடும்டா. அப்புறம் நம்ம பணம் எங்கடா கேட்டா ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவானா? அப்படி எல்லாம் நடக்கணுமாண்ணா? சந்து உனக்கு 20% தரேன். பணம் எங்க இருக்குன்னு சொல்லிடு. அடே, ஏன்டா இன்னமும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? 20%னா 400 கோடி ரூபாடா. சொல்லி தொலையடா. என் பேச்ச கேள்றா. டேய், இங்க இருந்து நம்ம உயிரோட போகணும் இல்லடா. ஒத்துக்கோடா ப்ளீஸ். உன் டார்கெட் பணமா இருந்தா எப்பவோ அதை எடுத்துட்டு நீ இங்கேருந்து போயிருப்ப. சொசைட்டிக்காக பண்ணியிருந்தா கவர்மெண்ட் கிட்ட அதை ஒப்படைச்சிருப்ப. இது எல்லாத்துக்கும் மேல வேற ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. என்ன அது? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு சில பேருக்கு அது காதல், சிலருக்கு அது நட்பு, சிலருக்கு குடும்பம், இன்னும் சில பேருக்கு நாடு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சமுதாயம். நமக்கு தேவையானது விட்டு போனதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி புறம்போக்குக்கு தெரியாத. அவனுக்கு தெரியணும் தான் இதெல்லாத்தையும் பண்ண. என்னடா ரிவெஞ்சா? யார் தாண்டா நீனு? நீ கிட்னாப் பண்ணி கொலை பண்ண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோட பையனா இருக்கலாம். நீ எரிச்சு கொண்ட ஒரு சின்சியர் ஜர்னலிஸ்டோட தம்பியா இருக்கலாம். நீ ரேப் பண்ணி கொன்ன ஒரு பொண்ணுக்கு அண்ணனா இருக்கலாம். எவனா வேணாலும் நான் இருக்கலாம். டேய், கேஷ் லோட் பண்ண ட்ரக் எங்கடா கிடைச்சது? ஊருக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்தது. கேஷ் பாக்ஸ் பக்கத்துலயே காலியா தான் இருந்தது. ஐயோ ஐயோ 2000 கோடி ரூபாயே எரிச்சிட்டியாடா. டேய் பைத்தியக்காரா, 1 இல்ல 2 இல்ல 2000 கோடிடா. டேய், நிஜமாவே எரிச்சிட்டியா? அவ்வளோ பணத்தை எரிச்சோம், 1/2 டன் சாம்பல் கூட வரவே இல்லையே. மந்திரவாதிக உயிர் கூண்டுக்குள்ள இருக்கிற கிளிக்குள்ள இருக்கும், இவன் உயிர் பணத்துக்குள்ள இருக்க. அதனாலதான் எரிச்சிட்டேன். அன்னைக்கு உன் பையனை நாங்க கிட்னாப் பண்ணோம்ல, செலவு போக 5 கோடி பாக்கி அதுல இருக்கு. அடே, மறுபடியும் 5 கோடி டுஷ் எதுக்குடா? பாவம், இவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துடலான்னுதான். என்ன பிச்சை போடுறியா? உனக்கு இது பிச்சையாடா? மத்தவங்கள பத்தி யோசிக்க மாட்டேன். ஏய், என் பேச்ச கேளுங்க. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
டேய் தடியா ஒண்ணுதான். உன் கடன்ல இதுல தீரும்ல. ஏய் குள்ளா நீ சொல்லு. லைஃப் டைம் சரக்குக்கு சரியா இருக்கும்ல? ஏய் நீ சொல்றா. உனக்கு கடன் எதுவும் இல்ல? இருக்குல்ல? சகோதரர்களே, உங்களுக்கு பங்கு தர போறானா? அவன் பேச்ச கேட்டீங்கன்னா அக்கல்ல வெங்காய வெடி வச்ச மாதிரி தான் ஆகும். அடே, இன்னையில இருந்து எனக்கு பணங்கிறது கிழிச்சு போடுற வெறும் பேப்பர் மாதிரிடா. இன்னைக்கே நான் இந்தியாவை விட்டு ஜெருசலத்துக்கு போய் சர்ச்சில் ஏதாவது ஒரு ஃபாதர் கிட்ட சேவகனா சேர்ந்துட போறேன்டா. பீட போட்டோம். அல்லேலூயா. ஆனந்த் பாலினா யாருன்னு தெரியுமாடா? எங்க கடவுள்டா. அதெல்லாம் அப்போ. இப்ப எவ்வளவு நாள் கூட இருந்தாலும் அவனால உங்களுக்கு எதுவும் தர முடியாது. அவனை நீங்க விட்டுட்டு போனாலும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஆனந்த் பாலி இப்ப சாதாரண ஒரு மனுஷன் தான். ஆனந்த் பாலி ஆளுங்களை நீ பணத்தை கொடுத்து வாங்கிருக்கா? உன் ஷேர் என்னோடதுடா. போட்டு தள்ளுறா இவனை. இவங்களுக்கு பணத்து மேல இருக்கிற ஆசை அவன் மேல இருக்கிற பயத்தை போக வச்சிருச்சு. நீயுமாடா? தோத்து போற குதிரை மேல யாரும் பந்தயம் கட்ட மாட்டாங்கண்ணா. இவங்கள ஒருத்தன் கூட வெளியே வர மாட்டான். ஆசை பணத்தை விட ரொம்ப பெரிய எமோஷன். ஏய், இந்த பேக்கரா. சரிங்கண்ணா. பணம் யார வேணாலும் மாத்தும். உன்னோட ஷேரும் என்னதுதான். உண்மையை சொல்றான். அந்த 2000 கோடியை எதுக்காக எரிச்சான்? உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? சந்து மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தான்? பர்டிகுலரா ஆனந்த் பாலியை எதுக்கு டார்கெட் பண்ணா? அது கேட்கணும்னு தான் தோணுது. ஆனா சமுதாயத்தை கெடுக்கிற பெரிய மனுஷங்களை நாம ஏன் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறோம்?